வழங்கத்தலையும் வழங்க மொழியும் தந்த வல்லோனை போற்றி மகிழ்கிறேன். இந்த ஆதிபகவான் புலனக்குழுவை துவக்கி பல நல்ல காரியங்களை தொடர்ந்து நடத்தி இன்றைய நிகழ்வையும் ஒருங்கிணைத்து செல்லும் திருமிகு கவிராசன் மகராசன் அவர்களுக்கும் பிற நிர்வாகிகளுக்கும், முதலில் இறைவணக்கம் பாடிய விபூஷிதா குழந்தைக்கும், வரவேற்பு வழங்க முன்வந்த புலவர் ஆர் யுவராஜா அவர்களுக்கும் மற்றும் பார்வையாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வார தலைப்பான அகிம்சையும் அன்பும் இதன் தொடர்ச்சியை வழங்க முன் வருகிறேன். சென்ற வாரத்தில் சில கேள்வி பதில்கள், அதுக்கப்புறம் என்னிட்ட 2-3 பேர் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. 2 பேர் ஃபோன் பண்ணி கூட சில சந்தேகங்கள் கேட்டாங்க. அது அவங்களுக்கு அந்த நேரத்தில் இங்கே வர முடியாது. இப்போ இன்றைக்கி கூட ஆஃப்டர்நூன் பெரும்பாலும் எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம். ஆனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணி போகிறதுனால அவங்க எப்போ வேணாலும் பார்த்து கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. அதனால் ஒன்றும் இல்லை. அவங்க கேட்ட கேள்விகளுக்கும் நம்ம இப்போ பதில் சொல்லணும். சில பேர் கலந்து கொள்ள முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது கொஞ்சம் சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். அதனால் ஒரு ரீகேப் மாதிரி முதல்ல கொடுத்துருக்குறேன். இதில் நம்மளுடைய தலைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாக்கா வேறு ஒன்றும் பெரிய முக்கியமான விஷயம் இல்லை. நாம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அது நமக்கு எப்படி உள்ளே உணர்வாக நமக்கு உள்ளே போய் பதிவாகிறது, அது இவ்வளோ நாளாக நமக்கு எப்படி பதிவானது அப்படிங்கிறதே தெரியாமல் சூழ்நிலையில் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவ்வுலக வாழ்க்கையிலேயே நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலிருந்து நாம் மீண்டு எப்படி வெளியே வருவது அப்படிங்கிற ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக அதை நாம் தெரிந்து கொள்வோம். அதே பாதையில் நம்ம பயணித்தால் கூட போதும், கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்னுடைய உரையை துவக்கி இன்றைக்கும் தொடர்ந்து உங்கள் முன் நான் இருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஜென்ரலாக நாம் அடிப்படையில் யாருங்கிறதே நமக்கு மறந்து போய்விடுகிறது. அப்படிங்கிறதுனால தான் நமக்கு பலவிதமான இன்னல்களும் வருகின்றன. நம்மளுடைய பண்பு என்ன, நாம் என்ன மாதிரி கலவையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தெரிகிறதில்ல. அப்படி தெரிந்து கொண்ட ஒரு ஞானியர்களின் கூற்றையும் உடனடியாக நாம் அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய துணிவும் நமக்கு வருவதில்லை. நம்மளே நம்ம போட்டு குழப்பிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு ஞானியை நாம் அணுகுகிறோம். அறிவியல் அறிஞராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆன்மீக அறிவியலராக இருந்தாலும் நாம் அவங்க சொல்கிறத கேட்டோம்னா நம்மளுடைய பெரும்பாலான வாழ்க்கை வீணடிக்கப்படாது. இவ்வளோ நாள் நம்ம என்ன வயசில் இருக்கிறோமோ அன்னிலேருந்து கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஞானியரோ இல்லை அறிவியலாரோ உளவியலாரோ நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், புறத்தோற்றத்தை மாற்றி என்ன வேடமிட்டாலும் அகத்தை மாற்ற ஒரு நல்ல தீர்மானம் ஏற்காமல் எந்த ஒரு சாதனையும் நம்மால் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ நம்ம பாட்டுக்கு இருந்துகிட்டு இருப்போம். நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன பர்சனாலிட்டியாக இருக்கிறோம், என்ன நமக்கு உள்ளுக்குள்ளே நாம் என்ன மாதிரி ஒரு மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எந்த பண்பில் இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நாம் வாழும்போது எதேச்சியாக சில நேரத்தில் மிக சரியான மிக சீர்திருத்தமான ஒரு மனிதனாகவும் நாம் இருப்போம். அது ஆளுமை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு உருவாக்கிவிடும். அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அந்த ஆளுமை மாறுகிறது. அதனால் அடிப்படையில் அவங்க என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆளுமை தான் அவங்களுடைய அடிப்படையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறபோது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். இதனா பெரும்பாலும் இப்போ இந்த இதில் இருக்கிறவங்க குழந்தைங்க கூட ஒரு 5-6 குழந்தைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா யுவராஜ், இந்த பாப்பா ஒன்று பாடினால விபூஷிதா, அவங்க எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு கோயிலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். கோயில் கதையெல்லாம் அந்த நடையை சாத்திட்டு பூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு 8-9 மணி ஆகிடுச்சுன்னா பூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு எலி உடையாந்து கடவுளுக்கு எய்த்தாப்பில் வந்து நிற்கிது. அந்த கடவுள்கிட்ட நின்றுட்டு எல்லாரும் தான் வந்துட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் என்ன இப்போ வந்து நிற்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் அழுத்து போய் அந்த கடவுளை அவர்கிட்ட கேட்குறாரு. அது என்ன சொல்லுது, உடனே எப்போ பாருங்கள் சாமி, ஒரு பூனை வந்து என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுது.
அவர் உடனே என்ன செய்கிறாரு, என்ன பண்ண சொல்கிற என்ன அதுக்காக அப்படிங்கிறாரு. இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை ஒரு பூனையாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே அவர் என்ன யோசிச்சுட்டு, சரி நீ பூனையாக மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்ன உடனே இது பூனையாக மாறி விட்டது. அந்த பூனை ஹாப்பியாக வெளியில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் சாமிக்கிட்ட அதே நேரத்துக்கு வந்து நிற்கிது. இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் ஜாலியாக தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தேன் சாமி, அப்போ பார்த்து ஒரு நாய் என்னை துரத்துது, நான் ஒடியாந்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான். உடனே இப்போ இதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, என்ன ஒரு நாயாக மாற்றிடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். அப்படியா, அப்போ நீ நாயாக மாறிடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். மறுபடியும் 2-3 நாள் கழித்து அதே கடவுள்கிட்ட வந்து நிற்கிது. நாயாக மாறிய அந்த பூனை இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. தெருவில் நான் குலைச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தேன், அப்போது ஒரு கோயில் யானை வந்தது. அதை பார்த்துட்டு நான் குலைக்க ஆரம்பித்தேன்னா அதுக்கு ரொம்ப கோபமாக போச்சு, துதிக்கையால் என்னை அடிக்க வந்தது, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஓடி வந்து உங்கள்கிட்ட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா, அப்படின்னா நீ என்ன கேட்க வந்திருக்க அப்படின்னு சொன்னா, என்னை ஒரு நாயாக படைச்சிருங்க சாமி அப்படின்னுச்சான். உடனே அவர் நாயா நீ மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இம்மிடியேட்டாக அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இது மாறிக்கொண்டே வருகிறது அதனுடைய வாழ்நாள்லே. அப்போ சாமி பார்த்துட்டு அந்த யானை கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த யானையும் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து நிற்கிது. என்ன இப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஆனால் என் மேலே ஒரு பெருசாக ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கிறான். அவங்க என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிறான், அவன் கையில் ஒரு அங்குசம் வேற வச்சுருக்கிறான், எனக்கு பயமாக இருக்குது, அவன் அப்பப்போ வேற குத்துவானா அப்படின்னு பயந்துக்கிட்டே நான் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. உடனே அந்த ஆணை மேலே இருக்கிற ஆளாக என்னை மாற்றிருங்க சாமி அப்படின்னு கேட்கு. உடனே அந்த பாகன் பார்த்துட்டு உடனே அவர் என்ன யோசிக்கிறார், சரி நீ பாகனா போ, நீனும் மனுஷனா போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் போனோடனே அதே மனிதன் 1 மாதம் ஆகுது, 1.5 மாதம் ஆகுது, திருப்பி சாமிகிட்ட வந்து நிற்கிறான். நடைய சாத்திரத்துக்குள்ளே சாமிகிட்ட கேட்டுட்ருக்கேன், கடவுளே எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கள் அப்படிங்கிறான். என்னப்பா ஆச்சு அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு எப்போ பாரு என் பொண்டாட்டி வந்து திட்டி திட்டி அடிக்கிறா, சமயத்தில் என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிறா, வீட்டில் இருக்க என்னை விட மாட்டேங்கிறா, அதனால் என்னாச்சு அப்படின்னு கேட்கு. என்ன என் பொண்டாட்டியை மாற்றிருங்களேன் அப்படின்னு அந்த பாகன் கேட்குறான். உடனே சரி உன் தொல்லை தொல்லையாக இருக்குது, நீ பேசாமல் உன் பொண்டாட்டியாகவே நீ மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவன் ஒரு பெண்ணாக மாறிவிட்டான். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அந்த பெண் மறுபடியும் இந்த கோயில் கதவை தட்டி உள்ளே வந்து அந்த சாமிகிட்ட எய்த்தாப்புல நிற்கிறா. என்ன உனக்கு என்ன இப்போ கவலை, நீ கேட்டது மாதிரி பெண்ணாக மாறிவிட்டாய், என்ன இப்போ உனக்கு அப்படின்னு சொன்னால், ராத்திரியான ஒரு எலி வந்து என்னை தூங்க விட மாட்டேங்குது சாமி, வீட்டில் இருக்கிற சாப்பிட்ற பொருளெல்லாம் எடுத்து திருடி திங்குது, கடப்படன்னு உருட்டிக்கிட்டே இருக்குது, தூங்கவும் முடியல, துணியெல்லாம் கடித்து போட்டுருது, அதோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லுது. உடனே என்ன ஒரு இலையாவே படைச்சிருங்களேன் அப்படின்னு கடைசியில் கேட்குது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீ எலியாவே போ, அதுதான் உனக்கு சரியாக இருக்கும். அடிப்படையில் நீ ஒரு எலியாக இருக்கிற வரைக்கும் நீ என்ன தோற்றத்தை மாற்றி மாற்றி எடுத்தாலும் உன்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதனால் அடிப்படையை மாற்ற கற்றுக்கோ, அப்போ தான் நீ என்னவாக மாற வேண்டுமே மாற முடியும் அப்படின்னு அந்த கடவுள் சொல்லிட்டு போயிட்டாராம் அந்த எலிகிட்ட. இந்த கதையை கேட்குறது என்னமோ வேடிக்கையான கதை தான். உள்ளார்ந்த அளவில் எந்த ஒரு மாற்றத்தையும் அடைய முயலாத வரைக்கும் எத்தனை பிறவி மாறி மாறி நாம் எடுத்தாலும் நிம்மதியையும் நிறைவையும் அடையவே முடியாது. பயம், துக்கம், துயர் இதிலிருந்து நாம் விடுபடவே முடியாது. அதனால் உள்ளார்ந்த அளவில் அறவழியில் நடக்க ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தால்தான் விடுதலை பெற முடியும். இல்லாட்டி நாம் கதியிலும் வெவ்வேறு தோற்றத்தையும் வடிவத்தையும் மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டு சுழன்று கொண்டே இருக்க வேண்டியது தான். அதனால் ஒரு நல்ல வழிகாட்டலை தரக்கூடிய பகவான் நமக்கு இருக்கிறார். அவரிடம் நம்ம உறுதியுடன் பயணிக்க நாம் இன்று முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த கூட்டத்தின் அஜெண்டா என்ன அப்படிங்கிறத நாம் கண்டுகொண்டாலே நமக்கு நல்ல முடிவு கிடைக்கும். அஜெண்டான வேறு ஒன்றும் இல்லை, தமிழில் வந்து ஒரு நிகழ்ச்சி நிரல், ஒரு செயல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அலுவலகத்தில், தொழிற்சங்கத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு அஜெண்டான்னு போடுவாங்க. அன்றைக்கி நம்ம எல்லாருமே போய்
உட்காந்து நிறைய தீர்மானங்கள் இருக்கும். அதில் எந்த தீர்மானத்தை நமக்கு சரியாக பொருந்துமோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும்னு ஒரு முன் முடிவு எடுப்போம். அதுக்கு பேர் தான் தீர்மானம். வேறு ஒன்றும் பெருசாக நினைக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் நீங்களாம் பெரிய பிள்ளைங்களாக போக போக தெரிந்து கொள்ளலாம். தட் இஸ் கால்டு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை தீர்மானம் இருந்தாலும் முக்கியமான ஒரு தீர்மானம் அதில் இருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை நாம் எப்போது எடுத்துக்கொள்ள போகிறோமோ அப்போ தான் நாம் என்ன மாதிரி நாளைக்கு இருக்கணுங்கிறது நாம் தீர்மானிக்க முடியும். இல்லைனா நாம் இப்போ இருக்கிற வாழ்க்கையிலே தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம் அப்படிங்கிறது அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தீர்மானத்திற்காக நாம் நிறைவேற நாம் நம்மை மாற்றிக்கொள்ள துணிந்து வந்தவுடன் 2 தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஒன்று அகிம்சையா, இல்லை அன்பா அப்படிங்கிற லெவலில் தான் நாம் இன்றைய உரையை இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை பழைய நினைவுகள் என்ன நம்ம போன வாரம் நடந்ததோ அதுலேயும் சேர்த்து நம்ம பார்த்து கொண்டே வந்தால் புரிந்து கொள்ளலாம். இப்போ ரெண்டையுமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் குழம்பி தான் போவோம் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். மறுபடியும் அதே தான். நாம் ஏன்னா சுழலில் முழுகாமல் நீச்சல் அடித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எதிர்நீச்சல் போட அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அட்லீஸ்ட்டு நதி ஓட்டத்தோடு ஒத்து முழுகாமல் நீந்துவோமா அப்படிங்கிறதையும் நாம் பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம்தான் இருக்கிறது. நாம் எதிர்நீச்சல் போடுற அளவுக்கு நாம் துணிச்சலாக கூட வரலாம். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் சீக்கிரமாகவே நம்ம பிறவி பிணியை நாம் அரித்து நாம் விடுதலையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு ஒரு தீர்மானம் நமக்கு வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையிலே அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுவோம் என்ற உறுதியை மேற்கொள்ள இன்றும் தொடர்வோம் நம் கடந்து உரையாடலை. யாரையுமே நம்ம வாழ்க்கையில் பகைத்து கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அப்படி நம்ம பகைத்து கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சா கண்டிப்பாக நாம் நடித்து கொண்டு தான் இருப்போம். ஏனென்றால் நமக்குள் விருப்பு வெறுப்பினால் உருவான பதிவுகளே சேமிக்கப்பட்டுள்ளன. எதையும் செய்ய முடியாதவர்கள் விமர்சிப்பார்கள். முடியும் என நினைப்பவரையே அடுத்தவரை நோக்கி பயணிப்பார்கள். ஒவ்வொரு பிரச்சனையுமே போக்குவரத்தில் எதிர்படும் ஒரு சிவப்பு அந்த ரெட் லைட் மாதிரி தான் நம்ம எதிர்படுவோம். நீங்கள் சற்றே காத்திருந்தால் அந்த பச்சையாக மாறும் இல்லையா? அந்த நேரத்தில் நாம் கவலை இல்லாமல் நிம்மதியாக போகலாம். இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குது காலம் அப்படின்னு கேட்டால் அதில் பூந்து சீக்கிரம் வெற்றி அடைக்கிறான்ல, அவனால் தான் அப்படி போக முடியும். அப்படிங்கிறது மாதிரி நம்ம தலைக்குள்ளே ஒரு உறுதிப்பாடை நமக்கு எடுத்து வழங்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி கலாச்சாரத்தில் நம்ம வாழும்போது அதிலிருந்தும் நாம் எப்படி இந்த அகிம்சையிலோ இல்லை நாம் இந்த அன்பிலோ நாம் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறதான் நாம் பார்க்க வேண்டியது. அப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை உருவாக்குறது வேறு யாரும் இல்லை. ஒரு மேகத்திலேயோ வானத்திலேயோ இல்லை சொர்க்கத்திலேயே இருக்கிற கடவுள் கூட இல்லை அப்படிங்கிறது தான் எல்லா ஞானியரும் கொடுக்குறாரு. நாம் கவனமுடன் ஈடுபடும் ஒவ்வொரு விஷயம்தான் நம்மை மாற்றத்துக்கு உருவாக்குகிறது. உயிரை உணர்வதற்கு வாழ்க்கையோட ஏதாவது ஒரு அம்சத்தை நாம் கவனிக்கணும். ஒன்றும் இல்லைன்னா உங்கள் மூச்சையாவது அட்லீஸ்ட் கவனிங்க அப்படின்னு ஒரு பிராணாயாமத்தையாவது நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதை நீங்கள் கவனிச்சிட்டு இருந்தால் கூட பெரும்பாலும் நாம் கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து அந்த நேரத்தில் நாம் அமைதியாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுவாவது நமக்கு அந்த யோகா அப்படிங்கிற ஒரு நல்ல வழியிலே நமக்கு கிடைக்கிறது. அதோடு நாம் நின்று விடுகிறோம். அதன் பிறகு படிநிலைகள் தியானம் அப்படிங்கிற இடத்துல வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை மேலும் சீராகும் அப்படிங்கிறது தான் எல்லா ஞானியரும் உரைக்கிறார்கள். அதில் பகவான் மிக குறுகிய காலத்திலே நீ எப்படி வாழ்க்கையிலே அதிலிருந்து உன்னுடைய இடர்களிலிருந்து வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஒரு முயற்சி எடுத்து தான் ஆகணும். அதுவும் விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். நாம் தான் படிச்சிருக்கோம், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எவ்வளவோ சாமியை கும்பிட்றோம், என்னென்னமோ பண்ணுறோம், ஆனால் ஒன்றுமே வாழ்க்கையில் கிடைக்கணும்னா நாம் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த சாமி சும்மா வீட்டிலே இருந்தால் கொடுக்கும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கொடுக்கல. யாருக்கு கொடுத்ததுன்னு நீங்கள் யாராவது கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த குறள் நமக்கு எடுத்து கூறுகிறது. அதனால் நாம் எப்போ நாம் மெய்வருத்த கூலி தரக்கூடிய ஒரு கருவியை எடுத்துக்கொள்ளனா அதுதான் தியானம் அப்படின்னு நமக்காக சமணம் எடுத்து கூறுகிறது. அந்த வகையிலே சமநிலை உணர்வை எய்த உதவுவது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தியானம்.
தியானங்கள் நிறைய வகை இருக்குதுன்னு போன வாரத்திலே நாம் அதை பார்த்தோம். அது வந்தால்தான் வாழ்வில் விடுதலை முக்தி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ மனம் பற்றி நாம் சில செய்திகளை பார்த்தோம் போன வாரத்தில்னு நினைக்கிறேன். மைண்ட் இஸ் த பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு சயின்ஸு. நம்ம படித்தவங்களாக இருந்தாக்கா ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துன்னா ரொம்ப சீக்கிரம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரும் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம உடம்பு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அதிலேயே படித்தவங்க பெருமளவிலே நன்றாக அந்த கோடிங்ஸ் எழுதுறதுலேருந்து லாஜிக் கேட்லேருந்து அண்டு கேட்டு ஆர் கேட்டு இந்த மாதிரிலாம் நிறைய அதுக்குள்ளே உள்ளே போக 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 அரித்மெட்டிக் யூனிட்டு லாஜிக் யூனிட்டு இதெல்லாம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சதுனாலே இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் அது தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். பகவான் சொன்னதை எல்லா சாஃப்ட்வேரும் அதுக்குள்ளே வந்துடுங்க, நீங்கள் எதுவுமே கோடிங்ஸ் எழுதவே வேண்டியதில்லை அப்படின்னு தான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதனால் மனம் அப்படிங்கிறது ஒரு மெஷின் அப்படிங்கிறது நாம் பார்த்தோம். அந்த மிஷின் என்ன வேலை செய்கிறது அப்படிங்கிறதையும் சென்ற வாரம் ஒரு சின்ன அளவில் நம்ம பார்த்தோம். எனக்கு அந்த நேரம் கொஞ்சம் அதிகமான வேலை இருந்ததுனால கொஞ்சம் அந்த இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி நெட்டு கூட கொஞ்சம் சுமாராக தான் எனக்கு இருந்தது. நான் போட்டிருந்தா கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னால் பிபிடி கொடுக்க முடியல. அது கிடுகிடுன்னு ஒரு ரீகேப் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போன வாரம் சொன்னதும் வரும். ஏதாவது ஒன்று விட்டிருந்தாலும் நீங்கள் மேற்கொண்டு அதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ நான் சாதாரணமாக ஒரு வெளியில் போனோம்னா ஒரு பொருளை பார்க்குறோம். ஏதாவது ஒரு மாடுகை நிற்கிது. இதில் நீங்கள் பார்க்குறீங்க கண்ணுக்கு எய்த்தாப்பில். அதை பார்த்தா என்ன செய்வோம்? அந்த மாட்டை பார்த்த உடனே நமக்கு கண்ணால் பார்க்குறோம், கண்ணுக்குள்ளே அது போகுது. இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க. ஆப்டிக்கல்னா ஆப்தமாலஜி எல்லாம் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். கண்ணுக்குள்ளே போணுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கண்ணுக்குள்ளே போனோன்னா அந்த விழி அமைப்பு இப்படி இருக்குது. உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த லென்ஸும் ஒன்று இருக்கும். அது வழியாக உள்ளே பூந்து பின்னாடி இருக்கக்கூடிய ரெட்டினா அப்படிங்கிற ஏரியாவில் அந்த பிம்பம் விழும். எப்படி விழுவும்? கொஞ்சம் அதிகமாக படிச்சிருந்தீங்கன்னா, இன்னும் 9th 10th வந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தோணும் ரெட்டினா தலைகீழாக விழும். அந்த தோற்றம் தலைகீழாக விழுவுறத ஆப்டிக் நர்வ்ஸ்லாம் மூளைக்கு போய் அதை நேராக திருப்பி அது என்ன உருவம்னு உங்களுக்கு சொல்லும். அந்த மாதிரி உள்ளே போய் சொன்ன உடனே உள்ளுக்குள்ளே ஒரு துள்ளல் வரும், ஒரு ஸ்டிமுலஸ் நமக்கு உடனடியாக வரும். அந்த மாதிரி நமக்கு வருதில்ல ஒரு துள்ளல், அது அந்த மனசுக்குள்ளே தான் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அது என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு ரெடி ஆகிடும். அது அந்த மனம் அப்படிங்கிறத ஆன்மீகத்தில் எல்லா ஆன்மீகத்துலேயும் சமஸ்கிருதத்துலேயும் நீங்கள் தமிழில் எடுத்துக்கிட்டாலும் அந்த கரணம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த அந்த கரணம்ங்கிற வார்த்தை மனசுக்கு தான். அதில் ஃபஸ்ட்டு போய் உள்ளே விழுந்ததுன்னா ஐம்புலன்லேருந்து போன உடனே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு துள்ளல் வரும். அந்த ஸ்டிமுலஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை அந்த ஸ்டிமுலை தான் எண்ணம் அப்படிங்கிறது. அதில் ஒன்றுமே இருக்காது, உள்ளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அதில் ஏதோ ஒரு இடத்துல இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தட் இஸ் கால்டு எண்ணம். ஆங்கிலத்தில் சொன்னால் தாட். இந்த தாட் நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நாம் இன்னும் சொல்லப்போனால் ஊழும் உள்ளமம்னு முன்னாடி ஒரு 2 நாளாக என்னமோ கிளாஸ் எடுத்தேன், அதில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு சிம்பிளாக அதை மறுபடியும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது போன வாரத்தில் சொன்னேன். இந்த வாரமும் மனதில் தானாக எழும் ஒரு சிறிய அலை தான் அது. எல்லாமே உள்ளுக்குள்ளே எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு அலை வடிவத்தில் தான் நமக்கு தோன்றும் எதாக இருந்தாலும். அதன் பிறகு அது அணு கட்டமைப்பில் அது திரவியமாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் எல்லா ஆன்மீகத்துலேயும். அப்படி தான் நீங்கள் எதில் போனாலும் இந்த 3 ஸ்டேட் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கேஸ்லேருந்து நீங்கள் அடுத்தது அதை நம்ம குறிச்சிக்கிட்டே வந்தோம்னா நீராகும், நீர் அப்புறமா சாலிடாகும். அந்த மாதிரி தான் உள்ளேயும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டும் ஒரே மாதிரியாக தோன்றானாலும் உள்ளுக்குள்ளே நுண்ணிய வித்தியாசம் இருக்கும். இப்போ எண்ணம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஸ்டிமுலஸ் மட்டும் வரும், அடுத்த உள்ளுக்குள்ளேயே இதெல்லாம் நமக்கு இத்தனையும் முடியறதுக்கு ஒரு 2 செகண்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அத்தனையும் அடுத்தது ஒரு சிந்தனை அப்படிங்கிறது அது பட்டோனே நமக்கு உருவாயிடும். அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உள்ளுக்குள்ளே வந்துடும். அப்போ எண்ணம்ங்கிறது தாட் அப்படின்னு சொன்னால் இந்த ஆராய்ச்சி பண்ணுதில்ல, அது என்ன பண்ணும், முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளை இதோட கம்பேர் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். உள்ளுக்குள்ளே
உடனடியாக அதை பற்றி ஒரு முடிவை நமக்கு வேணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் தான் திங்கிங் பேர். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம்ல, அதை சிந்தனை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அப்போ எண்ணம் அப்படிங்கிறது தாட்டு, சிந்தனை அப்படிங்கிறது அடுத்த லெவலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய திங்கிங். இந்த ரெண்டும் தான் அடிப்படையில் நம்ம உள்ளுக்குள்ளே நாம் எப்படி மாறணுமோ அது மாறுவதற்கான உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளீடுகள், நினைவுகள், மெமரிஸ் இத்தனையுமே இதில் தான் இருக்கிறது. இதை வச்சு தான் முன்னாடி எப்படி இருந்தோம், நாளைக்கு நாம் எப்படி மாறணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஆன்மீக அறிவியல் தான். ஒன்று அறிவியலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆன்மீகத்திலும் இப்படி தான் குறிப்புகள் இருக்கின்றன. இப்போ அடுத்தது நம்ம எண்ணம் சொல் அப்படிங்கிறது நாம் பார்த்தோம். அந்த எண்ணம் சொல் அப்படிங்கிறது என்ன? ஒரு மனசில் ஒரு தூண்டுதல் வரும், மனசில் ஒரு திடீர் மாற்றம், ஏதாவது ஒன்று பார்த்தோம்னா ஐம்புலன் வழியாக நமக்கு டக்குன்னு உள்ளே வருதில்ல, அதுக்கு சுற்றி இருக்க சூழ்நிலையிலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது கீவேர்டு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் பார்த்தோம். அதில் ஒரு 5-6 வார்த்தைகள்லாம் கொடுத்து எண்ணம்னா என்ன, அதுக்கப்புறம் திங்கிங்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். அது சூழல் சார் திறவு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நீ எதையாவது பார்த்தீங்கன்னா, ஒரு முகர்ந்தீங்கன்னா மனசை உடனே தூண்டுகிறதே, அந்த தூண்டுதலுக்கு புறத்திலே இருக்கக்கூடிய பொருளுக்கு பேர் கீவேர்டு. அந்த கீவேர்டு போனால் தான் நமக்கு என்னங்கிற விஷயமே வரும். இந்த கீவேர்டை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கலாம். கூகுள் அசிஸ்டண்ட்டில் தூக்கி போட்டிங்கன்னா கீவேர்டை கடன்னு உழுவுதில்ல, அதே கீவேர்டு தான் நம்மள்ட்டையும் உள்ளே இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எது சரி அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கான ஒரு சிந்தனை அப்படிங்கிற ஒரு ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது. அந்த கீவேர்டு வந்தோன்னே அதுதான் நமக்கு வரும். நம்ம ரோட்டில் போயிட்டு இருந்தால் கூட ரோட்டு கடையில் ஒரு மசால் வடை சுட்டால் உடனே நமக்கு தெரியுதில்ல இது மசால் வடைன்னு. இந்த நான் சொன்ன அத்தனை ப்ராசஸும் அந்த கீவேர்டு மசால் வடை போய் விழுந்தோடனே அது மசால் வடை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுதில்ல. அது எண்ணம் சிந்தனை ரெண்டும் சேர்ந்து கிடுகிடுன்னு முடிந்து போயிடுது. அதை கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ளணுங்கும்போது இந்த 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சு, கீவேர்டு தான் எண்ணத்தை உருவாக்குகிறது. அந்த தாட்டை உருவாக்கி அந்த தாட்டில் நாம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கிடைப்பது தான் அந்த சிந்தனை அப்படிங்கிறது. அப்போ மன தூண்டல் அப்படிங்கிறது நமக்கு வந்துச்சுன்னா அடுத்தது என்ன வரும் அப்படின்னு நம்ம சொன்னால், கண்டிப்பாக ஒரு மன தூண்டல் வந்ததுன்னா அடுத்தது உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், மனசில் ஒரு கிளர்ச்சி வரும். அந்த கிளர்ச்சி 2ஆக இருக்கும். ஒன்று உள்ளே இருக்கும், அடுத்த செகண்ட் அது உணர்ச்சியாக உடல் மூற பரவும். இதுதான் எமோஷன். இந்த எமோஷனுங்கிறது எண்ணம், அதுக்கப்புறம் சிந்தனை, அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிமுலஸ் வந்ததுனால இது ரெண்டும் உருவாச்சு. அடுத்த செகண்டு உடனே அதை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எமோஷன் நமக்கு வரும். இது 3மே நமக்கே தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த எமோஷன் உடம்பு பூரா வர்றதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருக்கும். அந்த 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 அது துவங்குற இடம், அந்த ஸ்டிமுலஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்ல, ரெஸ்பாண்ட் பண்ணுற ஏரியாவுக்கு வரும்போது தான் உணர்ச்சியாக வரும். அது அந்த உணர்ச்சி தான் உங்கள் எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் காரணமாக இருக்கிறது. தட் இஸ் கால்டு எமோஷன். அந்த எமோஷனை தான் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அறிவியல், உளவியல். நீங்கள் எதை படித்தாலும் இதை தான் சொல்கிறாங்க, ஆன்மீகத்திலையும் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆங்கில சொல்லுக்கு எமோஷன் சொன்னால் உணர்ச்சி, மன உணர்வு, அதுலேருந்து ஒரு கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சி தான் நமக்கு ஒரு எமோஷனை கொடுக்குது. இந்த எமோஷன் என்ன அப்படின்னா ரொம்ப சாதாரணம், எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய விஷயந்தான். முதல்ல எடுத்தோன்னா நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். மகிழ்ச்சி, கோபம், சோகம், பயம், இது எல்லாமே எமோஷன்ஸ்லேருந்து வந்தது தான். இது இத்தனையும் உள்ளுக்குள்ளேருந்து உணர்ச்சியாக நம்ம உடம்புக்கு வரும்போது அது கோபமாக தெரிகிறது, சோகமாக தெரிகிறது, பயமாக தெரிகிறது. வேற இன்னும் சில விஷயங்கள்லாம் காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்லாம் சொல்லி நிறையா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போகுது. இன்னும் சொல்லப்போனால் மகிழ்ச்சி, சோகம், கோபம், பயம், வெறுப்பு, ஆச்சரியம், பொறாமை, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இன்னும் சொல்லப்போனால் வீரம், இது எல்லாமே அந்த உணர்ச்சி எமோஷன்ஸில் தான் நமக்கு வருது. அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சி சரியாக பொருத்தமாக நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஏரியாவை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு தான்
ஒரு தீர்மானத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான. அந்த எமோஷன்ஸை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் தியானம். அதில் நாம் எண்ணத்தை நம்ம அதுக்குள்ளே தூக்கி வைக்கிறோமோ அந்த தீர்மானத்தில் அந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்தும். அதுதான் இதை நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பலவிதமான இடர்கள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அடிப்படையான என்னுடைய உரை. ஆக இந்த எமோஷன்ஸை நாம் செயல்படுத்தினோம்னா அது தோன்றுதில்லை, அது உணர்ச்சியாக வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பாஸ் அதில் இருக்கும் கண்டிப்பாக. அதை நாம் கவனிக்கணும். அது எப்போ எமோஷன்ஸாக உடம்புக்கு வராமல் அந்த ஸ்டிமுலஸுக்கும் எமோஷனுக்கும் நடுப்புற ஒரு பாஸ் இருக்கும், அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இதை நீங்கள் தியானத்தில் தான் கண்டுபிடிக்கலாம். இதை சொல்லி கொடுக்கறது தான் தியானம். அதனால் நாம் உட்காந்து அன்னன்னைக்கு ஏன் நம்ம இந்த எமோஷனில் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம், ஏன் துக்கமாக இருக்கும், ஏன் வருத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அன்னன்னைக்கு நைட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிமுலஸ் வந்திருக்கும், எமோஷனாக அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். இடையில கண்டிப்பாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த உணர்ச்சி வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த தீர்மானம் தான் முடிவு செய்யும். இந்த நுணுக்கமான விஷயத்தை தான் நம்ம தியானத்தில் கற்றுக்கணும். ரொம்ப சுலபம். அடிப்படை தெரியாமல் தியானம் செட் ஆகலன்னு நிறையா பேர் உட்காந்து தூங்கி கொண்டு இருப்பார்கள். நான் 15 வருஷம் அந்த மாதிரி தூங்கியிருக்கிறேன். அந்த அனுபவத்தில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு இடத்த மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எமோஷன்னால் என்ன பெரிய விஷயம் வந்துருச்சு நமக்கு அப்படின்னு சொன்னால், எமோஷன் தான் நம்ம வாழ்க்கையே. பலவிதமான கஷ்டங்களுக்கு நாம் ஆளாகி கொண்டு இருக்கிறோம். என்ன கஷ்டம்? அவங்கவுங்க வாழ்க்கையிலையும் இந்த எமோஷன்ஸ்னால் பல கஷ்டங்களை அடைஞ்சிருப்பாங்க. அது இன்னொருத்தங்க கதைன்னா நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வாழ்க்கையிலே நடந்ததுன்னு சொன்னால் 1-2 நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை நம்ம சில பேர் சொல்லக்கூட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் எனக்கு கோபம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணம், அது மாதிரி ஒரு சம்பவம் வந்துச்சு. அந்த சம்பவத்தினால தான் எனக்கு இவ்வளோ கோபம் நமக்கு வருமா அப்படிங்கிறத நானே தெரிந்து கொண்டேன். காலேஜ் முடிச்சுக்கிற நேரம் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் திடீர்னு வந்தார். அவர் எதுக்கு வந்தார்னு தெரியல, அவருக்கே தெரிஞ்சுதா தெரியல. என்ன காரணத்துக்காக தெரியல, என்னை கண்ணாப்புனான்னு வாசைப்பாடினார், திட்டினார். நான் திண்ணையில் உட்காந்துருந்தேன். நானும் பேசாமல் தான் இருந்தேன். வயசானவர், அவர்கிட்ட நம்ம பேசணும்டா. ஒரு 40 இயர்ஸ் இருக்கும், எனக்கெல்லாம் அப்புறம் 21 இயர்ஸ் தான். என்னத்துக்கு தான் என்னை திட்டிட்டு இருக்கீங்க, என்ன காரணம் சொல்லுங்கன்னா சொல்லலை. இருந்தாள், என்ன உனக்கு தெரியாதா, நீ பண்ணது தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோபமாக என்ன அப்புறம் தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அழிக்க ஆரம்பிச்சோன்னா நான் சின்ன பையன், அந்த சின்ன டீனேஜ்லேருந்து அப்போ தான் நான் யூத்துக்கு வர நேரம். அவர் அந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்தோடனே எனக்கு ஓரளவுக்கு மேலே தாங்க முடியல. நான் ஏந்திரிச்சு உள்ளே போயிட்டேன். அந்த ஆள் அதோடு போயிருந்துருக்கான், திருப்பியும் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தும் அதே தகராறு பண்ணோன்னா எங்கள் மதர் பின்னாடி இருந்தாங்க. பேக் யார்ட்லேருந்து அவங்க கெட்டு திரும்ப வந்துட்டாங்கன்னா, ஐ ஆம் ஒன்லி ஒன் சன் ஆஃப் மை பேரண்ட். அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ கோவம். உடனே அவங்க கண்ணாப்புனா சத்தம் போடாது, யார் உன்னை உள்ளே விட்டது, என் பையனை எதுக்கு நீ அடிக்க வர போ வழியில் அப்படின்னு அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நின்றுடும் திடீர்னு எங்கள் மதர்கிட்ட போய் சண்டை போட்டு அவங்கள கீழே தள்ளிட்டான். அதுக்கு மேலே நம்மளால் சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்புறம் அவனுக்கு அடி உளுந்து அவனை தூக்கி வெளியே கொண்டாந்து போட்டோன்னு தான் அவன் அடங்கினான். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது தான் நமக்கு கோபம் கூட வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வரைக்கும் கூட நமக்கு கோபங்கிறது தெரியாது. அப்போ நமக்கு அந்த நேரத்தில் தாக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வருதில்ல, அதுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் நமக்கு இருக்குது. அதை நான் முதல்ல தாக்காமல் கட்டுப்பாடோடு தான் இருந்தேன். இருந்தாலும் அம்மாவின் குரல், அந்த கீவேர்டு என்னுடைய கட்டுப்பாட்டை தகர்த்து விட்டது. அவனை அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. அவனை அடிக்கிற அளவுக்கு எப்படி தெம்பு இருந்தது அப்படின்னு சொன்னால், அதில் சில தற்காப்பு கலைகள்லாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுனால அவனை அடித்து தூக்கி வெளியில் எறிகிற அளவுக்கு ஒரு மெத்தடாலஜியும் தெரிஞ்சதுனால அடித்தோம் அந்த நேரத்தில். அந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் தேவை தான், ஆனால் அந்த கோபம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு 5-6 ஆண்டுகள் போக போக அதே நினச்சி நான் என்னக்குள்ளே கட்டுப்பாடுத்தி கொண்டு நான் வேலைக்கு வந்ததுக்கு பிறப்பாடு தான் இதே மாதிரி பல கட்டங்கள் வரும்போது அது எனக்கு மாறுனுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அகிம்சை உணர்வுனா என்னன்னு என் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிச்சிது. கோபங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுடைய வரம்பு இருக்குது அப்படிங்கிறத அன்னன்னைக்கு நம்ம சஜஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளை. அப்போ தான் அந்த வரம்பை நம்ம எட்டி போட்டுக்கிட்டே வரலாம், எல்லை கூட தாண்டலாம். இது மாதிரிலாம் பல சந்தர்ப்பங்கள். நான் ஒரு கிராமத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தகராறு, அதில் ஒரு ஆள் பெரிய அருவாளை எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வர்றார். ஆஃபீஸ்லாம் உட்காந்துருக்கோம். அந்த ஆள்கிட்ட நம்ம மேலே பேசுனா கண்டிப்பாக வெட்டி விடுவான்.
வெளியில் வந்தால் வெட்டுறேன்னு வெளியிலையும் போய் உட்காந்துருக்கான். போலீஸுக்கு நம்ம கூப்பிடலாம். அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறான்னா, நாம் நிதானமாக எமோஷன் ஆகாமல் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு மெத்தடு நமக்கு தெரிஞ்சால் தான் அதுலேருந்து நம்ம சீக்கிரம் வெளியில் வரலாம். அது ஒரு 1/2 hour 1 hourல வந்துட்டோம். போலீஸே போகாமல் எப்படி பேசி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் தான் நாம் அன்னைக்கு அடித்து போட்டதுலேருந்து இன்றைக்கி அடிக்காமல் தப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நமக்கு அனுபவமாகும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் முன்னாடி என்ன நடந்தது, அடுத்த கட்டத்தில் நாம் எப்படி நம்மளை பண்பை முன்னேற்றி கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்பு இருக்கணும். அது தாங்க தியானம். நாமே நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை கவனிக்கிறது தான் முதல் தியானம். வேறு யாரையோ பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு பேர் அது தேவையில்லை. அது எமோஷனை தான் அதிகப்படுத்தி கொண்டே செல்லும். எமோஷன்ஸ்லேயே ஒரு சில பேருடைய வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போனது கூட ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நான் பார்த்தது ஒரு முறை நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தீபாவளி ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ், இந்த பொங்கல் இதெல்லாம் வந்ததுன்னா பேங்க்கில் இருக்கிற ஸ்டாஃப்லாம் சேர்ந்து யாரெல்லாம் தீபாவளி கொண்டாடலையோ அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுக்கறது ஒரு பழக்கம். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போவோம், அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறது. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் டியூட்டியில் இருக்கிறவங்களாம் கொடுப்போம். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களாம் எப்போ பார்த்தாலும் டியூட்டி இருக்கும், அவங்களுக்கு கொடுப்போம். சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம். அது மாதிரி கொடுக்கும்போது ஒரு ஆள் சட்டையில் ஒரு தாமரை ஒரு சின்ன மாதிரி எம்ப்ராய்டு பண்ணி ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 30 கூட இருக்காது அந்த பையனுக்கு. அப்போல்லாம் எனக்கு ஒரு 45 ஏஜ். அவனை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், இன்ஸ்பெக்டர்கிட்ட, என்ன சார் அது ஒரு லோட்டஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கானே அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை சார், இவன் கொலைகாரன், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் அவனை தூக்கில் போட போகிறாங்க. இன்னும் இந்த வயசில் போய் உனக்கு தூக்கில் போடுறாங்களா அப்படின்னு. அதான் காரணம் இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். நான் அவன்கிட்ட பேசலாமான்னா பேசுங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏன்ப்பா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், குடும்ப தகராறு. அவன் கல்யாணம் ஆகி சின்ன பையன், ஒரு 22 வயசுக்குள்ளேயே அவனுக்கு மேரேஜ் ஆகி போச்சு. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை, ஒரு 18 வயசு. இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி தகராறு வந்திருக்கு. அது நிறையா இது வேணும் அது வேணும்னு கேட்க இவனால் கொடுக்க முடியல. இவன் சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்கிறவன். அதனால் 2 பேருக்கும் பிரச்சனை அதிகமாக போச்சு. அது அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் இவங்க ஃபாதர்மார்கிட்ட சண்டை வரும்போது அடிச்சிருக்கான். அதை அடித்த உடனே அது கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. ஒரு மாதம் 2 மாதம் பார்த்தா வரல. இவன் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறான். போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனோன்னா அவங்கள்ட்ட போய் கேட்குறான், இது மாதிரி நடந்து போச்சு, நாளையிலேருந்து நான் அப்படிலாம் நடக்க மாட்டேன், நீ சொல்கிறது மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் நான் இன்னும் வரமாட்டேன் அப்படின்னா, அது இன்னும் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனோன்னே கண்ணா பொண்ணான்னு அவன் வரலாம் பேசியிருந்திருக்கு அந்த பொண்ணு. அதுக்கடையில் அவன் மறுபடியும் கோவப்பட்டு இது மாதிரி பேசுனீங்கன்னா நானும் அரக்கனா மாறிடுவேன், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லி இவன் பேசியிருக்கான். இதுக்கு இடையில டக்குன்னு அவங்க அண்ணனுங்க 2 பேர் ஆளுக்கு ஒருத்தன் ஒரு கையை எடுத்துகிட்டு அடிக்க வந்திருக்கான், ஒருத்தன் அருவாளால் வெட்ட வந்திருக்கான். இவன் அவங்கள்ட்ட தப்பிக்கணும்னு யார் அருவாளை வச்சுருந்தானோ அவனை தாக்கி அந்த அருவாளை வாங்கி அவங்க 2 பேரையுமே வெட்டி விட்டான். அதன் பிறகு இந்த பொண்ணு ஓடி இவ்வளவுக்கு காரணம் நீ தானேன்னு அந்த பொண்ணையும் வெட்டி விட்டான். 3 பேரையும் ஒரே நாளில் ஒரே சமயத்தில் வெட்டிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு சரண்டர் ஆகியிருக்கான். அவன் தான் அந்த பையன். எவ்வளோ அவன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா இது மாதிரி பண்ண, உன் வாழ்க்கையை வீணை பிடிச்சி இப்போ தான் 26 வயசு என்னமோ ஆகுது, இனிமேல் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டேன். இந்த 3 பேரையும் செத்த நாளில் கொண்டுட்டியப்பா அப்படின்னேன். அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், அவங்கெல்லாம் செத்த நாளில் செத்துட்டாங்க சார், நான் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போ அவனுடைய நிலையில் நாம் இருந்தால் எப்படி கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாடத்தை அவன் கொடுத்தான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எப்படி நாம் கோபத்தை கட்டுப்படுத்துவது, எப்படி நாம் ஹிம்சையை செய்யாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு அந்த தண்டவாளத்தில் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. அந்த மாதிரி நீங்கள் சினிமாவில் பார்த்தா கூட இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது நேராகவே நடக்கக்கூடிய சில விஷயம் கூட நம்மளுடைய தீர்மானத்தில் எப்படி நம்ம அகிம்சையை வளர்க்கலாம், இல்லை அன்பையாவது வைத்து கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்த கட்டமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மனம் அப்படிங்கிறதுல மனக்கிளர்ச்சி, எமோஷன், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இனிமேல் கிட்டக்கிட்டு தியரிட்டிக்கலாகவே நம்ம தெரிந்து கொண்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். நம்மளுடைய இதில் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, காட்சி, தரிசனம், ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நாம் பேசக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ காட்சி அப்படின்னு நம்ம
கேட்டிருக்கோம். தரிசனம் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். காட்சிங்கிறது உள்ள என்ன அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக நாம் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு பொருளை நம்ம பார்த்துட்டோம்னா, எய்த்தாப்பில் இருக்கிறத பார்த்துட்டோம்னா அது நேராக நம்மளுடைய உள்ளுக்குள்ள மனசில் போய் ஒரு காட்சிப்படுத்தும். அதுதான் காட்சி. அந்த காட்சிப்படுத்தல அந்த பொருளை அப்படின்னு தான் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்டெப்த்தாக நம்ம அந்த தத்துவத்தை படிக்க காட்சிங்கிறது வேறு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஜென்ரலாக ஒரு பொருளோ ஒரு குடும்பமோ ஒரு புத்தகத்தையோ நம்ம போய் புறப்பொருளை பார்ப்பது, அதை உள்வாங்குவோம். உள்ளே போனோன்னா அது ஏதோ ஒரு நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு படமோ தோற்றத்தையோ கொடுக்குதில்ல, அதுதான் மனசில் வர்ற காட்சி. அது மனசுக்குள்ளே போய் விழுந்ததுன்னா அது அப்படியே பதிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைத்து கொண்டு இருந்தேன். அது அல்ல. அப்படி இல்லாமல் நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்ணால் நம்ம உலகத்தை பார்க்குறோம். அது புறக்கண்ணுன்னு பேர். அது மாதிரி அகக்கண்ணுன்னு ஒன்று இருக்கிறது நமக்கு. அந்த அகக்கண் உள்ளுக்குள்ளே என்ன பார்க்குதோ அதுதான் காட்சி. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அகக்கண் கொண்டு ஆராய்ந்து அறிவது, உள்ளுக்குள்ளே எது நடந்தாலும் சேதனான்னு சொல்லக்கூடிய அறிவு தான். அப்போ காட்சிங்கிறது அகக்கண் கொண்டு உள்ளே ஆராய்ந்து அறிவது. ஆக்சுவலாக இது உள்ளுக்குள்ளே நாம் கண்ணை மூடிக்கொண்டு சிந்தனை செய்வது தான் காட்சி. அப்போ சிந்தனை தான் இது தாட்டில் வராது. சிந்தனையில் கிடைக்கக்கூடிய அறிவு, கண்ணை மூடிக்கிண்டு நாம் செய்கிறோமே, தியானம் செய்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு ஆர்த்த தியானமோ ரௌத்திர தியானம் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம், அப்போ ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும். அங்கே அதுக்கு பேர் காட்சி அறிவு. அதுவும் ஒரு அறிவு தான். அதை தரிசனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கண் ரெண்டு வகைப்படும். ஒன்று புறக்கண், அது நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம். அகக்கண், இப்போ குருடாக இருக்கிறவங்களும் ரெண்டுமே அகக்கண் தான். நம்ம பொறுத்த வரைக்கும் புறத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அகநிலை புறநிலை அப்படின்னு ரெண்டு விஷயத்தை நாம் எப்பயுமே தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு வகையான அறிவுகள் உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். புறத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும்னா சூரிய ஒளி, ஏதோ ஒரு மின்சார விளக்கு அது வேணும். அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அந்த பொருளுக்கு தெரியுது. அது உள்ளே போய் என்னான்னு காட்சிப்படுத்துது. அந்த பொருள் என்னென்னு நம்ம ஆராய்ஞ்சு சிந்தனை செய்து ஒரு முடிவுக்கு வருகிறோம். அதுவும் காட்சி தான். அது புறத்தில் பார்க்குற காட்சி. அதுக்கு பேர் அந்த காட்சி இல்லை இந்த காட்சி. அகத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஒளியை நீங்களாகவே ஒரு டார்ச் மாதிரி அடித்து பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, அதுதான் ஆன்மா. இந்த ஆன்மா உள்ளுக்குள்ளே பார்க்குதில்ல, அந்த பார்க்கக்கூடிய ஒரு எந்த ஸ்பாட்டை பார்க்குதோ அதுதான் காட்சி. அது சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரும். அது என்னென்னு பார்த்து முடிவு பண்ணிச்சோ அதுக்கு பேர் காட்சி அறிவு. இதுவும் ஒரு அறிவு தான். அதை நம்ம தரிசனம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதோட அடிப்படை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். அப்போ அகக்கண் கொண்டு ஆராய்ந்து அறிவது அறிவு. அதுவும் ஒரு அறிவு தான். அதுதான் பெரிய ஞானியர்களுக்கெல்லாம் நாளைக்கு எப்படி இருக்க முடியும், நாமெல்லாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற எதிர்காலத்தை பற்றிய காட்சியை கூறுவார்கள். அதுதான் நல்ல காட்சியாக இருக்கும். அதுதான் நற்காட்சி. இது ஒரு உள்ளார்ந்த அறிவிலே எல்லாருக்குமே இது இருக்கிறது. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு புலன் வழியாக நம்ம கண்ணால் பார்க்குறோம், அதே உடனே காதால் வேற ஒன்று கேட்போம். ரெண்டுமே நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணுவோம். ஒரு 5.1 ஸ்பீக்கர் கற்றுன்னு சொன்னால் கண்ணால் பார்ப்போம், அதுலேருந்து வர்ற ஒளியும் நம்ம கேட்போம். இது ரெண்டுமே உடனே நடந்துருது. கொஞ்சம் ஒரு அது ரெண்டும் இதுலேருந்து அதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும். ஒரே நேரத்தில் ரெண்டு கருவியும் இயங்காது. கண்ணு பார்த்து அடுத்தது காது கேட்குதுல, ரெண்டுக்கும் நடுப்புற சுவிட்ச் ஓவர் ஆகும்போது உள்ளுக்குள்ளேயே ஒரு ஒளி வரும். அதுதான் காட்சி. அது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. அதனால் ஐம்புலன் வழியாக என்ன நாம் அறிந்து தெரிந்து சிந்தனை செய்து ஒரு முடிவுக்கு வருகிறோமோ அதுக்கு பேர் காட்சி. அதுவும் ஒரு அறிவு தான். அந்த மாதிரி நாம் உள்ளுக்குள்ளே அதையும் ஒரு தாட்டாக தான் நம்ம உள்ளே வச்சுருக்கிறோம். அதுவும் ஒரு எண்ணமாக இருக்கிறது. சிந்தனை செய்து உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வருவதற்கு பேர் காட்சி. காட்சி அறிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாதாரணமாக வெளியில் நம்ம பார்க்குற ஐம்புலன்களாக அதன் வழியாக நாம் சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. இந்த காட்சிங்கிறது யாரும் டக்குன்னு உடனே புரிந்து கொள்ள மாட்டாங்க. இந்த அறிவு நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்து ஆராய்ந்து அறிந்து இது என்ன பொருள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பழசு இருக்கிற ரெக்கார்டிங்கை வச்சு அதுவும் ஒரு சிந்தனை தான் நமக்கு கொடுக்குது. அதுக்கு பேர் அறிவுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம எல்லாரும் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறது இதை தான். இந்த அறிவு தான் நமக்கு தெரிந்தது. புறத்தில் இருக்கக்கூடியது அதை ஞானம் அப்படின்னு சொல்கிறாரு பகவான். அப்போ தரிசனம் ஞானம் ரெண்டுமே அறிவு சம்மந்தப்பட்டது தான்.
இந்த அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காட்சியை சரி பண்ணுற டெக்னிக்கு நமக்கு தெரியல. இந்த புறத்தில் இருக்கிறத கூட நம்ம சரி பண்ணிடலாம், சூழ்நிலையை மாற்றி எங்கேயாவது போயிடலாம். நம்ம நாட்டில் இருக்கோமா, காட்டுக்கு கூட போயிடலாம். அங்கே போய் நம்ம அந்த அறிவை எப்படி இருக்கணுமோ, எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கணுமோ இருக்கலாம். ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே ஓடுதில்ல, இதை சரி பண்ணுறது தான் பெரிய வேலை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய டெக்னிக். இந்த காட்சியை சரி பண்ணுறதுக்கு மிக மிக அவசியமானது தியானம். இந்த வெளியில் இருக்கக்கூடியது நம்ம சரியாக எப்படி நாம் நாளைக்கு நடக்கணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த லெவலில் இருக்கிறது இந்த ஞானம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஆர்த்த ரௌத்ர தியானத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா காட்சியை சரி பண்ணணும். நீங்கள் அதே தர்ம தியானத்துக்கு போகணும்னா ஞானத்தில் ஒரு தீர்மானத்தை வைக்கணும். இதுதான் இந்த காட்சியும் அறிவும் நமக்கு எடுத்து கூறுகிறது. இது தெரியாமல் நாம் தீர்மானமும் பண்ண முடியாது. இதை உள்ளார்ந்த அளவிலே நடந்து கொண்டு இருக்கக்கூடியது ஒரு அருமையான ஒரு இன்டலெக்சுவல் பார்ட் அப்படின்னு சொன்னால் அந்த தரிசனமும் ஞானமும் தான். அப்போ தியானத்துக்கு ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய தியானம், அது உள்ளுக்குள்ளேயே நடந்து காட்சியாக நமக்கு முடிவு வருது. புறத்தில் நாம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியானம் இருக்கிறது, அதுதான் தர்ம தியானம். அந்த தான் நீங்கள் தர்ம தியானம் பண்ண முடியும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் மாற்றவே முடியாது. எல்லாமே அழிஞ்சு போனது, எல்லாமே ஓல்டு, டெட் ஸ்டாக்கு, ஸ்டேல். அதில் போய் நீங்கள் தர்ம தியானம் பண்ணவே முடியாது. அதில் என்ன பண்ணுவீங்க, திருப்பி திருப்பி தியானம்னு சொன்னால் இந்த காட்சியால் கிடைக்கக்கூடிய சிந்தனைகள் அத்தனையுமே ஆர்த்த ரௌத்ர தியானமாகத்தான் இருக்கும். இதுலேருந்து நாம் அந்த ஆர்த்த தியானத்தை ரௌத்ர தியானத்தை நாம் விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு இனி வருங்காலத்தில் சமநிலையோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு தீர்மானத்தை வச்சு அதன் வழியாக நாம் நம்மளுடைய அந்த ஞானம் அறிவு கண் புறத்திலே இருக்குல்ல, அதற்குரிய எண்ணம் சொல் செயலோடு நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு தான் இந்த சமதாபாவம் அப்படிங்கிற தியானம் நமக்கு வரும். இந்த ஏரியாவை நம்ம தெரிந்து கொண்டால், இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நாம் அதில் ஒரு புரிதல் வந்தால் போதும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது உங்கள் விருப்பம் இல்லைன்னாலும் கண்டிப்பாக இது ப்ராக்டிஸ் வந்துடுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்காக நீங்கள் தியானம் பண்ணணும்னு பெருசாக தேவை கூட இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது உள்ளுக்குள்ளே நடக்கிறத சச்சா இன்னும் அப்படின்னு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அவ்வளோ நாள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து விட்டால் அந்த புரிதலே சம்யக்தம் தாங்க. இந்த சம்யக்தம் வந்ததுன்னா நீங்கள் புறத்தில் எப்படி வாழணும், அதில் நீங்கள் அன்பாக இருக்கணுமா அகிம்சையாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணி அதில் வச்சுட்டாலே அதுவே உங்களை தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு இடையில சில நேரத்தில் தப்பு வரும். அதை நீங்கள் அன்னன்னைக்கு நைட்டு உட்காந்து ஆட்டோ சஜஷன்லையோ ஃபீட்பேக்லேயோ சரி செய்து கொண்டே வரணும். இதுக்கு காரணம் இந்த ஆர்த்த ரௌத்ர தியானம் நம்ம ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதுலேருந்து வெளியில் வர்ற டெக்னிக் தெரிஞ்சிட்டோம்னா நாளையிலேருந்து இந்த டெக்னிக்குள்ளே ஈஸியாக போகலாம் அப்படிங்கிறது தான் நாம் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த தீர்மானம் எப்படி போடணுங்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இதில் தான் இருக்கிறது. இதுலேருந்து நாம் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போனோம்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். அதன் பிறகு நாம் அகிம்சையை வச்சுக்கணுமா இல்லை அன்பாக இருக்கணுமா அப்படின்னு சொன்னால், அன்பு அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்து நம்ம வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நாம் பிறவியிலேருந்தே பிறந்ததுலேருந்தே நம்மளுடைய இயல்பே அன்பு தான். இதை வைக்கணுமா இல்லை மறுபடியும் அதை விழிக்க செய்யணுமா, இதை வைக்காமையே அகிம்சையை நம்ம வச்சுக்கலாமா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்தால் நீங்கள் எதை தேர்ந்து செய்கிறீங்களோ அந்த அன்பை விழிப்பு ஏற்படுத்துகிறீர்களா இல்லை அகிம்சையை கொண்டாந்து முன்முடிவாக வைத்து தீர்மானமாக வாழப்போகிறீர்களா அப்படிங்கிற இரண்டுமே உங்களுக்கு சம்யக்தம் தான். எதை வேணாலும் நீங்கள் தேர்வு செய்யலாம். இதை நாம் தெரிந்து கொண்டால் அடுத்த லெவலுக்கு நாம் போகலாம். இப்போ தரிசனம் ஞானம் அப்படிங்கிறது அந்த எண்ணத்திலேருந்து அக இன்பம் காட்சியினால் உணரப்படுகிறது. அடுத்த லெவல் இது. இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டு இருக்குது நமக்கு. இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டு உணர்வுகள் நமக்கு. எதை பார்த்தாலும் ராவாக தான் நமக்கு வரும். நம்மளுடைய விருப்பு வெறுப்பு தான் என்ன செய்யுது, இது இன்பம்னு சொல்லும், அது வெறுப்பாக இருக்குச்சே வேண்டாப்பா அது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா
அது நமக்கு துன்பமாக மாறுகிறது. இது ரெண்டும் நாம் போன வாரமே நம்ம பார்த்தோம். நம்மளும் அட்டாச் பண்ணுறோம் அதில். அந்த மாதிரி நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுறதில் அக இன்பம் காட்சியினால் உணரப்படுகிறது. உள்ளுக்குள்ளே இன்பம்னு என்ன இருக்கோ இதெல்லாம் இந்த காட்சி அறிவு உள்ள டார்ச் அடித்து பார்த்து சரி செய்யும். இது அக இன்பம் நமக்கு வேணும், அக துன்பம் நமக்கு தேவையில்லை. இதுதான் ஆர்த்த ரௌத்ர தியானத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது உள்ளுக்குள்ளே நடக்கிறது. இது காட்சியினால் ஏற்படக்கூடியது. புற இன்பம் நாளைக்கு நம்ம எப்படி செயல்படுறோம், அதில் நமக்கு கஷ்டம் வருதா, சரி பண்ணிக்க முடியுமா, அதில் இன்பம் வரக்கூடிய அளவுக்கு நாம் நடக்கணுமா, இல்லை இன்பமும் துன்பமும் இல்லாத நிலையில், அது சூன்ய தியானம். அது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வராது. அது சுக்ல தியானம். இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, தூய்மையான தியானம். அது சுக்ல தியானம். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போக முடியாது. அது ஒரு அச்சுறுத்தல் நம்மள்கிட்ட எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. முடிஞ்சதுன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்களேன். யாரும் உங்களை கையை பிடிச்சிக்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. சுக்ல தியானம் என்னால் முடியும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு கூட. யார் யார் முடியலையோ அவங்க தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நாம் முன்முடிவு எடுக்கிறது. எதை கேட்கணும் எதை கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம். இதை அம்மா அப்பா சொன்னாலோ ஆசிரியர் சொன்னாலோ அதுலேயும் உனக்கு வாழ்க்கை நன்றாக இருக்குமா அப்படின்னு முடிவு பண்ணி அதை ஏற்றுக்கொள்னு சொன்னவர் மகாவீரரோட ஜூனியர் புத்தர். அவர் தான் சொல்கிறார், நீ எது கேட்டாலும் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்காத. அவங்களால என்ன முடியுமோ, அவங்களுக்குள்ளுக்கு என்ன முடியுமோ அதை போதனையாக சொல்லுவாங்க. உன்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னா போ அப்படிங்கிறார் அவர். அதனால் நாம் சுக்ல தியானத்துக்கு போகணும்னா கூட இன்பமும் துன்பமும் இல்லாத பார்வை நமக்கு வரணும், இல்லாத அணுகுமுறை வரணும். அப்போ அக இன்பம் காட்சியினால் உணரப்படுகிறது. அதே போல் அக துன்பமும் காட்சி அப்படிங்கிற அறிவினால் வருது. புற இன்பம் அறிவினால். இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். புறத்தில் இருந்தால் நம்ம என்னத்தை பார்த்தா, என்ன டான்ஸை பார்த்தா, என்ன தண்ணி அடித்தா, என்ன எது, அதெல்லாம் நமக்கு தெரியும் எது இன்பம். அதனால் நாளைக்கு என்ன அவஸ்தை, இதெல்லாம் நம்ம பட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இதை பெருசாக நம்ம சொல்லணும்னா புற இன்பத்தை பற்றி நமக்கு பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. அகங்கிற ஏரியாவில் நம்ம சரி பண்ணாலே புறம்ங்கிறது தானாகவே சரியாகி கொண்டே வரும். அனுபவம், இது அனுபவம்னு ஒன்று இருக்குது. இந்த அனுபவத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் அடுத்த லெவலுக்கு நாம் போக முடியும். எடுத்த எடுப்புலேயே நீங்கள் சமதாபாவத்தில் போய் எல்லாம் ஒன்றும் தியானம் பண்ண முடியாது. இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா இன்றைக்கி இல்லைனா என்றைக்கு இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை இப்போ என்னால் நான் இப்படி மாறிட்டேன், திடீர்னு என்னால் மாற்றிக்க முடியாது, சூழ்நிலை நான் அப்படி இருக்கேன், ஒரு சூழ்நிலை கைதியாக வாழ்கிறேன், நிர்பந்திக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ ஸ்டெப் எடுத்து அந்த பக்கம் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வரும். நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாதனால பயந்துக்கிட்டு எப்படி போகிறதுனே தெரியாமல் இருக்கும். எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு தெரியறதுக்கு. ஒரு 15லேருந்து 18 ஆண்டுகள் தான் ஆச்சு இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதே. இது தெரியாமையே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு புரிஞ்சுதுன்னா நம்ம அந்த வழியில் போகணும், அவங்கள போய் திருத்தணுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அனுபவங்கிறது அந்தரங்கத்தில் அகத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத துன்பம் இன்பம் சிந்தனை மற்றும் அமைதியை உணர்வதற்கு பெயர் அனுபவம். இதான் இன்ப அனுபவமாக இருக்கும், துன்ப அனுபவம். நாம் சிந்திக்கிறோம்ல இதில் காட்சியில், அதுவும் ஒரு அனுபவம் தான். உங்களுக்கு நீங்கள் புறத்தில் பார்த்து உள்ளே தள்ளுறதும் அனுபவம் தான். அகத்தில் நீங்கள் காட்சி அறிவுலையும் உங்களுக்கு ஒரு அனுபவம் வருகிறது. இது கற்பனையான அனுபவம். அது என்ன, நாளைக்கு இதில் இருக்கிறது மாதிரி இந்த நம்ம கற்பனையில் வரக்கூடிய ஒரு ஆள் மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, இதுதான் காட்சியில் வரக்கூடிய ஒரு கற்பனையான அனுபவம். இந்த அனுபவமும் ரொம்ப மோசமான விஷயம். வெளியில் இருக்கக்கூடிய புற அனுபவங்காவது அடிபட்டு உதப்பட்டு நமக்கு வர்றது, இந்த காட்சியில் வர்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் நம்ம ஃப்யூச்சர் லைஃப்பையே கெட்டு குட்டிச்சோராக போவோம், இல்லைனா டாப்புக்கு கொண்டு வரும். இந்த ஏரியாவில் நம்ம கை வைக்கணும் அப்படின்னு தான் மகாவீரர் சொல்கிறாரு. ஒரு பொருளை அறிவது வேறு, அதனை அனுபவித்தல் வேறு. இதை அனுபவிக்கணும்னா புறத்துக்கு தான் நீங்கள் வரணும். ஆனால் இந்த காட்சியில் வர்ற அனுபவத்தையே நாம் இதுதான் துன்பம், இந்த ஆளோட பேசினாலே நமக்கு பிடிக்காதுன்னு முன்முடிவு எடுத்துப்போம். அவனை போய் பார்க்கவே மாட்டோம். நம்ம அவன் பெரிய உதவி கூட செய்வான் நமக்கு. எதுக்கு வந்துட்ட போயிட்டு அவனுக்கு செய்யலை நமக்கு செய்வானா அப்படிலாம் நம்ம நினைப்போம்.
இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை. அனுபவப்படாமையே அனுபவப்பட்டதாக உள்ள நம்ம நினைக்கிறோம்ல, இந்த அனுபவம் தவறானது. புறத்தில் போய் நாம் அடிபட்டு உதவட்டு என்ன வாங்குகிறோமோ, அதுலேயும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம என்னத்தை அனுபவத்தை அனுபவிக்கிறோமோ அதுதான் சரியான அனுபவம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். அதனால் நாம் அண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ இல்லை கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ அறிய முடியும். ஆனால் அந்த பொருளோடு நாம் ஒன்றி போய் தன்மயமாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நாம் அடாப்ட் ஆகணும். அது எப்படி இருக்குது, நம்ம உடம்புக்கு வந்தால் தொட்டு பார்த்தா சுடுதா குளிர்ச்சியாக இருக்கா, பார்க்குறதுக்கு எப்படி வேணால் இருக்கலாம், தொட்டால் தான் தெரியும் நமக்கு அதுக்கு டாலரண்ட் இருக்கா இல்லையாங்கிறதும். இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். அனுபவம் மிக மிக முக்கியமானது. அது பட்டறிவு அப்படின்னு சாதாரணமாக மேடையில் பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க. அந்த பட்டறிவு வர்றதுக்கு நிறையா நாம் சிந்திக்கணும், செயலாற்றணும். அதனால தான் நாம் செயல் சார்ந்த மதம்னு ஆரம்பத்திலே சொன்னேன். செயலாற்றாமல் இந்த அனுபவமே வராது. உள்ளுக்குள்ளே கற்பனையில் நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு அதுதான் அனுபவம்னு நாம் நிறையா வைத்து கொண்டு இருக்கிறோம். மிக மிக தவறானது. அது நமக்கு ஒத்து வருமாங்கிறது புறத்தில் செயல்படும் போது தான் தெரியும். அதனால தான் நாம் செயல் சார்ந்த மதத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே எப்பயுமே அதை நாம் வைத்து கொண்டு தான் இந்த அனுபவத்தை நோக்க வேண்டும். பொதுவாக 5 பொறிகளில் கண்ணு காது இதெல்லாம் நம்ம எது புறத்தோடு நாம் தொடர்பு கொள்ளும்போது அனுபவத்தை வருகிறதோ அது சில நேரத்தில் வெறும் கண்ணால் பார்த்தா அனுபவம் வந்ததாக நம்ம நினச்சோம்னா அது கூட தப்பு தான். அது தொட்டு பார்த்து நீங்கள் அனுபவிக்கணுங்கிறது தான் மிக மிக சரியாக சொல்லுகிறார்கள். அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு ஒரு புரிதல் வருதில்ல, அதுதான் சரியான அனுபவம். அப்போ 2 வகையான ஞானத்துலேயும் நாம் அனுபவப்பட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் உள்ள உருவாகுதில்ல, அதுதான் புரிதல். அது சரியான புரிதலாக இருக்க வேண்டும். அதுதான் சம்யக்துவம். இப்போ சம்யக்துவங்கிறது அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த சம்யக்துவத்துக்கு நீங்கள் போனதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நம்ம தீர்மானத்தில் இருந்தால் சரியாக இருக்கும் அனுபவப்பட்டதுக்கு அப்புறம், அடுத்தது அதன் வழியிலே தான் நாம் நடக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு நமக்கு தேவைப்படுவது சிரத்தை. அந்த சிரத்தை அப்படிங்கிறது இல்லைன்னா நாம் அடுத்த லெவலில் நாம் காலடி எடுத்து வச்சாலும் தொடர்ந்து போக மாட்டோம். அந்த சிரத்தை வந்த அடுத்த லெவல் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ருசி ஏற்பட்டுவிடும். அதுதான் ஈடுபாடு. இது ரெண்டும் மிக மிக அவசியம். நீங்கள் அனுபவப்படாமல் சிரத்தையும் ருசியாக இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாம் பைத்தியக்காரன் தான். அதனால் இது எப்படி அறியப்படுகிறதோ அப்படியே இருக்கிறது, வேறு வகையாக இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை சிரத்தை அல்லது விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு மிக மிக அவசியம். அறிதலுக்கு சிரத்தை கொள்ளுதலுக்கும் இடையே வேறுபாடு நிறைய இருக்கிறது. அறிந்ததை அனுபவத்தில் வரும்போது தான் அதை தொடர்ந்து வைத்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளவர்தில் ஒரு புரிதல், அதுக்கப்புறம் தான் சிரத்தையே வரும். சிரத்தை இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதில் இறங்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா சீக்கிரம் விட்ரா பண்ணிவிடுவோம். அதனால் சிரத்தை மிக மிக அவசியம். அந்த சிரத்தை தான் நன்மை தீமை தொடர்பால் ஏற்படுகிறது அப்படிங்கிறது. அது இதெல்லாமே மனசை இயக்கத்துக்குள்ளே இருக்கிறது தான். இதெல்லாம் நாம் முடிவோடு இருக்கணும். இந்த பொருள் வடிவம் வண்ணம் முதலியன உடையது, இதுக்கெல்லாம் ஒரு வண்ணங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் இன்டெப்த்தாக நம்ம பார்த்துக்கிட்டே மேலே போயிட்டே இருந்தோம்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம இன்னைக்கு கிளாஸுக்குள்ளே சொல்லி முடிக்க முடியாது. அந்த சிரத்தையினால் வரக்கூடியது தான் ஈடுபாடு. இந்த சிரத்தையினால் அடுத்த லெவலில் நமக்கு வரக்கூடியது ஈடுபாடு. இந்த ஈடுபாடு இல்லைன்னா அந்த சிரத்தை அப்படியே நிற்க டக்கார்னு விழுந்துடும் கீழே. நாம் அந்த சிரத்தையை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த ருசி ஈடுபாடு இது ரெண்டும் சேர்ந்தது தான் வீரியம். இந்த வீரியங்கிறது சிரத்தை ஈடுபாட்டில் தான் இருக்குது. அது அனந்த வீரியம் பகவானுக்கு. அவருக்கு சிரத்தையை ஆரம்பிச்சிட்டார் அகிம்சையில். அது சிரத்தையில் இருந்தாலும் விடாமல் அதை ருசியோடு போயிட்டே இருக்கார் கடைசி வரைக்கும் ஈடுபாடாக. இது வீரியங்கிற ஏரியாவுக்கு இந்த சிரத்தையும் ஈடுபாடும் மிக மிக அவசியம். அது இருந்தால் தான் அனந்த வீரியத்துக்கு நீங்கள் போக முடியும். அதுக்கப்புறம் இதை பற்றி நிறையா வியாக்கியானங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தீர்மானம். இந்த தீர்மானம் முடிவெடுத்தல் இத்தனையும் நமக்கு தெரிஞ்சால் தான் நாம் எடுத்திருக்கிறது தீர்மானமாக இல்லையானே நமக்கு புரியும்.
இல்லைன்னா ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு அதில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். அதுக்கு பேர் தீர்மானமே இல்லை. அனுபவ அறிவு இல்லாமல் ஒரு தீர்மானம் எடுத்திங்கன்னா பெயரளவில் எழுத்தில் தீ இருமான இம்னு எழுதலாம், அது தீர்மானமாக இருக்காது. நோ ரெசல்யூஷன். ஏதோ ஒரு மீட்டிங்கில் உட்காந்து கையெழுத்து போட்டு வரோம்ல, அவன் என்ன தீர்மானம் எடுத்தானே தெரியாது, அதுக்கு எவனவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு தன்னை மண்டையை உடச்சிக்கிட்டு இருப்பான், இவன் கையெழுத்து போட்டு வந்துடுவான், ரெசல்யூஷன் பாஸ். அந்த மாதிரி நமக்கும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அந்த தீர்மானங்கிறது மிக மிக அவசியமானது. முடிவெடுத்தல், அது நாளைக்கு நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்முடிவில் உறுதியாக இருக்கக்கூடியது. ஸ்ரத்தை, ஈடுபாடோடு இருக்கக்கூடிய அத்தனை செட்டப்புக்கு பேர் தான் ரெசல்யூஷன். தட் இஸ் கால்டு தீர்மானம். சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு விஷயத்தை தீர்ப்பது. இந்த தீர்மானம் இல்லாமல் நீங்கள் தர்ம தியானத்துக்கு போக முடியாது. நீங்கள் ஆர்த்தரவுத்திர தியானத்தில் தான் இருந்து கொண்டு இருப்பீர்கள். அந்த தீர்மானத்தில் அகிம்சையை வச்சா சீக்கிரம் போகலாமா, இல்லை அன்புன்னு நம்மள்கிட்ட இருக்க அதை வெளியில் கொண்டு வரலாமா அப்படிங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இது லெஃப்ட் வித் யூ. அது நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கான என்ன கைட்லைன்ஸ் என்னென்ன இருக்கோ அதில் நம்ம சொல்லிக்கொண்டே வரலாம். அதில் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லது தான், அதில் ஒன்றும் கிடையாது. இது 2 வகை மருந்து இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் அந்த தீர்மானத்தில் கொண்டு வந்து வைத்து கொள்ளலாம். இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டால் இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்தில். ஏன்னா ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இந்த ஜப்பான்காரன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம பகவான் சொன்னதே நம்ம எடுத்துக்குவோம், மற்றவங்க சொல்கிறத விட. இந்த மாதிரி ஒரு மொழி வச்சுருக்கான் அவன். எங்கே கனவு இல்லையோ அங்கே ஆசை இல்லை, எங்கே ஆசை இல்லையோ அங்கே லட்சியம் இல்லை, எங்கே லட்சியம் இல்லையோ அங்கே இலக்குகள் இல்லை, எங்கே இலக்குகள் இல்லையோ அங்கே திட்டங்கள் இல்லை, திட்டங்கள் இல்லையோ அங்கு செயல்கள் இல்லை, செயல்கள் இல்லையோ அங்கே விளைவுகள் இல்லை, விளைவுகள் இல்லையோ அங்கே வெற்றி இல்லை, வெற்றி இல்லைன்னா என்ன ஆகும், வெற்றி இல்லையோ எங்கே வெற்றி இல்லையோ அங்கே மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம் இல்லை, எதுவுமே கிடையாது. சும்மா பொழுதை கழிச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கலாம். இது கண்டிப்பாக வேணும். நீங்கள் தீர்மானத்தில் பணம் சம்பாதிக்கணும்னா கூட இதை தீர்மானத்தில் வச்சா தான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் பின்னாடி துன்பம் வந்தாலும் பரவாயில்லன்னு காலை எடுத்து வைக்கிறீங்கல்ல, இதெல்லாமே இந்த செட்டப்பில் தான் இருக்குதுன்னு ஜப்பான்காரன் சொல்கிறான். இதில் நீங்கள் தீர்மானத்தில் அகிம்சையை வைக்கிறதா அன்பு வைக்கிறதாங்கிறது தான் மகாவீரர் சொல்லி கொடுக்குறாரு. இதில் நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம், அவன் சொல்லி கொடுக்குறது இந்த டெக்னிக். இது இப்போ இந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு டெக்னிக் இது. இதில் கனவு அப்படின்னு சொல்கிறது நாம் தூங்கும்போது வருதில்ல, 2 விதமான கனவு இருக்குது. கடந்த கால கனவு, அது நம்ம தூங்கினோன்னா வரும் நமக்கு. நீங்கள் கனவு எல்லாருமே கண்டிருப்பீர்கள். அந்த கனவு வேறு, இது எதிர்கால கனவு. இதில் கனவுன்னு வர்றது எதிர்கால கனவு. 2 விதமான கனவுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கின்றன. கடந்த கால கனவுங்க நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா REM சொல்லுவோம், REM அப்படிங்கிறது ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் வரும்போது உள்ளுக்குள்ளே ஓடும். அப்போலாம் கொஞ்சம் நீங்கள் என்ன கனவுன்னு கூட நீங்கள் அதை சென்ஸ் பண்ண முடியும் உங்களால். அதன் பிறகு கனவுகள் வரும், ஆனால் நமக்கு தெரியாது. பாடி பூரா கம்ப்ளீட்டாக அமைதியாகிடும். அதுக்கப்புறமும் இந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். எண்ணம் நிற்கிறதே கிடையாது. ஸ்புரணம்னு சொன்ன லாஸ்ட்டில் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த எண்ணத்தை நாம் கவனித்து கொண்டு இருக்கும்போது கண்ணாமுன்னான்னு வருதுல்ல, அதுதான் கனவாக வர்றது. இரவில் கனவாக வர்றது அது பழைய நினைவுகள் என்ன இருக்கோ, மெமரிஸ், அதுலேருந்து வரக்கூடிய கனவு. இது நாம் திட்டமிட்டு தீர்மானத்தில் வச்சு சிந்தையில் வச்சதுக்கு அப்புறம் என்னவா ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, எதிர்கால கனவு. இதை தான் நமக்கு யாரோ ஒருத்தர் சொன்னார், ஞாபகம் இருந்ததுன்னா அவரை தூக்கி போட்டுங்க, அவர் தான் அப்துல் கலாம். எதிர்கால கனவு தான் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் என்னவா இருந்தார் ஆக்சுவலாக, ஒரு கிராமத்தில் இதில் ராமேஸ்வரத்தில் இருந்தவர் எங்கே போனார், அவர் ஜப்பான்காரன் சொல்கிறத இத்தனையும் அவர் கடைபிடிச்சிருக்கார். உள்ளருக்கு ஜனாதிபதி ஆகிட்டார் கடைசியில். வெற்றி, அவருக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. அவர் எதிர்கால கனவை என்ன வச்சுருந்துருப்பார் அப்படிங்கிறது ஸ்ரத்தை, அடுத்தது ஈடுபாடு. இது 2 தான் வச்சுருந்துருக்கார். நீங்கள் எதில் ஸ்ரத்தையும் ஈடுபாடும் வைக்கிறீங்களோ உங்கள் கனவு நிறைவேறும். அப்போ தான் உங்களுக்கு அது அடுத்த ஸ்டெப்பு போகணுங்கிற ஆசை வரும். ஆசைன்னு சொன்னால் இங்கே உங்களை வீணாக்கிற ஆசை இல்லை, அது ஒரு விளைவு. நாளைக்கு என்ன செய்யணும், இன்றைக்கி என்ன செய்யணும், உங்களை தூண்டி தட்டிக்கிட்டே இருக்கும், உங்களை தூங்க விடாது. அது கர்மமாய் கண்ணாயினார்னு ஒரு பாட்டு இருக்குது இலக்கியத்தில். ஏன்னா நீங்கள்லாம் புலவராக இருப்பீங்க, அதை படிச்சிருக்கலாம். அதில் வரும்,
10 விதமான விஷயத்தில் நீங்கள் தூங்க மாட்டீங்க, அதை பண்ணுவீங்க, வரிசையாக வரும். அது இப்போ அது இன்றைக்கி வேண்டியதில்லை நமக்கு. அப்போ உங்களுக்கு லட்சியம் அப்படின்னு சொன்னால் டார்கெட் இருக்கிறதுலே நம்மளுடைய நம்ம அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறது தான் லட்சியம். அந்த கோலில் பல மைல்கல் இருக்கும், அதெல்லாம் இலக்குகள். இந்த ஒவ்வொரு இலக்காக நீங்கள் தாண்டி தாண்டி போனால் தான் லட்சியத்துக்கு போக முடியும். அந்த லட்சியத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டு தான் ஆகணும். அந்த ஆசைக்கு காரணம் எதிர்கால கனவு. இப்படி நீங்கள் ரிவர்ஸ்லேருந்தே போய்ட்டுருக்கணும் அதில். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா திட்டம் போட ஆரம்பிப்பீங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்துவீங்க. விளைவு உடனே வந்துடுமா என்ன? எடுத்தோன்னே தோல்வி தான் வரும். தோல்வி வந்தோன்னா மறுபடியும் என்ன பண்ணணும்? அங்கே ஒரு லூப் போட்டுக்கணும். எங்கே? திட்டம் செயல் விளைவு ஒரு லூப்பு. மறுபடியும் நம்ம கோடிங் எழுதிக்கணும். அதில் அங்கே ஒரு சர்க்கிள் அடிக்க வேண்டியது தான். திட்டங்கள் மறுபடியும் புது திட்டம், மறுபடியும் செயல்கள், மறுபடியும் விளைவு. நீங்கள் அந்த இலக்குக்கிட்ட போனோடனே அடுத்த லெவலுக்கு நீங்கள் திட்டம் போடணும். இந்த 3 வரியில் தான் உங்கள் லூப்பிங்கே இருக்குது உங்கள் லைஃப்பில். இந்த லூப் அடிச்சுட்டே போனீங்கன்னா கடைசியில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வெற்றி இருக்கும். அது எதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மோட்சத்துக்கும் நீங்கள் போகலாம் அப்படின்னு அன்னைக்கே ஒரு ஃபார்முலாவை கொடுத்தவர் தான் பகவான் மகாவீரர். அவரை நம்ம நினச்சிக்கிட்டு ஆரம்பிச்சிங்கனாலே இந்த ஜப்பான்காரன் சொன்னது பூரா உங்களுக்கு கற்றி கிடைக்கும். அதில் தான் உங்களுக்கு ஆனந்தம் சொல்லக்கூடிய, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லாமல் மனநிறைவோடு வாழக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் கால்டு ஆனந்தம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அது ஆனந்தமாக வேணாலும் வச்சுங்க. கடையிலா ஆனந்தம் அப்படிங்கிறது நீங்கள் தீர்மானம் செய்யக்கூடிய விஷயத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். என்னடா போன வாரம் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே தான் போய் நிற்கிறீங்க அப்படிங்கிறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம் இல்லையா? அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கிறத நீங்கள் போன வாரத்தில் இருந்து அதுக்கு லெவலில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இன்றைக்கி பேசுனது பூரா வேஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு தோணி இருக்கும். அப்படி நம்ம சொல்லவும் முடியாது. கண்டிப்பாக நிறைய விஷயத்த நான் போன தடவை சொல்லலை. இன்றைக்கு மீண்டும் நம்ம தோக்கலாம். மணி என்னாச்சு? நம்ம ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம நிறுத்திக்கலாமா, அடுத்தது தொடரலாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான். ஹலோ, ஹலோ, எல்லாம் இருக்கீங்களா? ஒருத்தருமே இருக்க மாதிரியே தெரியலையே, சைலண்டாக இருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா, எல்லாம் கேட்டுட்டு இருக்க ஐயா, கேட்டுட்டு ஐயா. தொடரலாமா? நீங்க ஆமா நீங்க ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணதும் சரி ரெடி பண்ணுவீங்க, பேசுவீங்க, காத்துட்டு இருக்கேன். இல்லை, நான் அடுத்தது ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமா ஐயா. தொடரலாமா? போர் அடிக்கும்னு சொன்னா நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சுக்கலாம். அது சீக்கிரமே அடுத்த வாரம் உங்களால முடியும்னா அப்படியும் பண்ணலாம் ஐயா. ஐயா சொல்லுங்க. நீங்க இப்ப தொடர்றதாலும் தொடருங்க, அடுத்த வாரம் சரி. இன்னும் கொஞ்சம் சொல்லலாமா? ஏன்னா கேட்கறவங்களும் சொல்லலாம் ஐயா, ஒரு பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் விவரமா சொல்லிட்டு இருக்கேன், லேட் ஆகுது. இல்ல சுருக்கமா சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்குங்க ஐயா, நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆமா சொல்லலாம் ஐயா, சொல்லலாம். ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா 10 நிமிஷம் சார் நீங்க பேசுனது. ஹலோ, புரியல எனக்கு. என்ன கொஞ்சம் நீங்க வந்து இவ்வளவு நேரம் பேசுனது எனக்கு 10 நிமிஷம் மாதிரி சீக்கிரம் போயிட்ட மாதிரி இருக்கு சார். நீங்க சொல்லுங்க சார். சரி சொல்லலாங்க ஐயா. ஓகே. நான் அப்படியே யாரும் போறனா கூட நம்ம ரெக்கார்டிங் இருக்க அவங்க போட்டு கேட்பாங்க, வேணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. அதனால கொஞ்சம் நேரம் நான் தொடர்கிறேன். கண்டிப்பா. இப்போ அகிம்சை இல்லை நாம் வந்து அன்பில் நம்ம பயணிக்கிறதா அப்படிங்கிறதையும் நாம் வந்து அடுத்த லெவலுக்கு நாம் போகணும் அப்படின்னு சொன்னால் சில பழைய புராணங்கள்லாம் நம்ம கொஞ்சம் புரட்டினா கொஞ்சம் புரியும். இதில் நம்ம ஏன் நம்ம அதில் போகணும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்தடுப்புலேயே நாம் வந்து பக்தி மார்க்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? பக்தி மார்க்கத்தில் நமக்கு என்ன வேண்டுகிறோமே உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது.
பக்தி மார்க்கத்தில் நீங்கள் சாமியை வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது கொடுத்துருவாங்க. அவர் வேணுங்கிறத இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஞானத்தையே கொடுத்துருவார். இன்னும் சில நேரத்தில் சில கடவுள்களை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து ஞானத்தை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு மோட்சத்தையே கொடுத்துருவாங்க. அப்போ பக்திங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் பக்தி அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா மேலே நம்ம பக்தி வச்சுருக்கோம், அதுக்கு பேர் அன்பு, அது பாசம். அது மாதிரி நம்ம ஆசிரியர்கள் மேலே வைக்கிறோம், நம்ம நண்பர்கள் மேலே வைக்கிறோம், நம்ம வாழ்க்கை துணை மேலே வைக்கிறோம். இந்த பக்தியெல்லாம் கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறதா, இல்லை எங்கேயாவது பிரேக் ஆகுதா அப்படிங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம். இன் ஜென்ரல் அன்பு அப்படிங்கிறது ஒரு நிபந்தனையோடு தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இலக்கணம். அன்புங்கிறத நிபந்தனை அற்றது, ஆனால் நிபந்தனையோடு தான் நாம் இருக்கிறோம். அன்புலேருந்து வெளியில் ரொம்ப சீக்கிரம் வந்துடுவோம். அதை பிடிச்சு வச்சு காலத்தை ஓட்டுறது ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலுமே வெளியில் சொல்ல மாட்டோம். வேணால் சகிப்புத்தன்மை கூட இருந்ததுன்னா அன்பாக இருக்கிறது மாதிரி இருந்து கொண்டு இருப்போம். வெளியில் கூட நடிப்போம், உள்ளே வந்து மாறிக்கொள்வோம். இதுலேருந்து இன்வேரியபிளாக யாரும் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில் நான் பார்த்த வரைக்கும் அன்பு ஒரு சட்டன் லெவலுக்கு தான் நமக்கு கருணையை கொடுக்கறது, நமக்கு இரக்கத்தை வழங்குகிறது. அன்பு கருணைக்கும் இரக்கத்துக்குமே கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்குது. இரக்கம்ங்கிறது இப்போ யாராவது ஒருத்தங்க அடிபட்டு கீழே விழுந்துருந்தாங்கன்னா, அந்த ஒரு குழந்தைய உடையாடுறான், நம்ம இருக்கிறனால கீழே விழுந்துட்டான், ஐயோ கீழே விழுந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இல்லை இன்னொருத்தனுக்கு அடிபட்டு போச்சா, ஐயோ அடிபட்டு போட்டான்ப்பா அப்படிங்கிற அந்த லெவலோடு நின்னா இரக்கம். நமக்கு இரக்க சுபாவம் இருக்குது. இது எல்லாருக்குமே இருக்கும். இந்த அன்பு இல்லாத ஆளே கிடையாது. அடுத்தது அது சிம்பதி, எம்பதி. அடுத்தது அதுதான் கருணை. உடனே அந்த குழந்தைய, நம்ம குழந்தையாக இருந்தானா, யார் குழந்தையாக இருந்தாலும் நம்ம குழந்தையானா உடனே தூக்கியிருப்போம். அதே இன்னொரு குழந்தையாக இருந்தாலும் அதேமாரி நம்ம தூக்கி அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுத்தா அது கருணை. இந்த கருணை எல்லா நேரத்துலையும் நமக்கு வரணும். அப்படியே வந்துன்னா உங்களுக்கு சமதாபாவம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் சிம்பதியில் தான் இருப்பீங்க. சிம்பதி இல்லாத யாருமே கிடையாது. எங்கேயோ நடக்கக்கூடிய ஏதோ ஒரு மோசமான கொடுமையான செயலுக்கு நாம் இங்கேருந்து டொனேஷன் கொடுப்போம், இது சிம்பதி. அங்கே இருக்கக்கூடிய அந்த வன்முறையை நிறுத்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம், காசு தான் கொடுக்க முடியுது. அங்கே போய் நம்ம நேரடியாக பார்த்து இப்போ இந்த இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இது வந்து பார்த்தேன், 3500 கிலோமீட்டர் பீஸ் கீப்பிங்காக பௌத்த துறவிகள்லாம் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். 3500 கிலோமீட்டர் போகிறாங்களாம். வாஷிங்டனில் ஏதோ ஒரு நகரத்துலேருந்து போயிட்டுருக்காங்க அவங்கெல்லாம். அதெல்லாம் எம்பதி. அந்த பீஸ் வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக ஒரு அதில் தான் ஈடுபாடு சிரத்தை ரெண்டும் தீர்மானம் பண்ணி போயிட்டுருக்காங்க. அது அன்பா அகிம்சையா? வன்முறை இல்லாத ஒரு விஷயம் வரணும்னு சொன்னால் அங்கே அகிம்சைன்னு பேரா அன்பா பேரா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இல்லை புரிஞ்சு போச்சுன்னா அதோட விட்டுடலாம். இது குரூப் டிஸ்கஷனாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஆக பக்தி அப்படின்னு சொன்னால் அங்கே நமக்கு அன்பு தான் தலை தூக்கி நிற்கும். அங்கே அகிம்சைங்கிறது அதுக்கு பேரை பக்தி இல்லை. அகிம்சையில் யாரும் பக்தி பண்ணுறது இல்லை. அகிம்சையை வேணால் நான் பக்தியாக எடுத்துக்கிறீங்கன்னா அது கரெக்டு. ஆனால் பக்திங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பக்தி செலுத்துக்கிறோம். ஒன்று தோற்றத்தை, உயிரோடு இருக்கக்கூடிய பொருள் மீது, இல்லை ஒரு பொருள் மீது. இதெல்லாம் இல்லாமல் கற்பனையில் எந்த பக்தியும் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்காக உருவத்தை கொடுத்து நீ அதை பண்ணுடா அப்படின்னு நம்ம கொடுத்தது தான் பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தில் என்னென்ன கடவுள்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருக்குறோம். அதுக்கான கதைகள் நிறைய இருக்கின்றன. இதில் வந்து ரொம்ப டாப் கிளாஸில் நம்ம பார்க்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா மாட்டிக்கிட்டு திண்டாடின கேஸெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இது பக்தி மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்துக்கு கதைகள் அப்படின்னு சொல்லி போனால் கடவுள் மீது அன்பை செலுத்துவது தான் கடவுள் பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய நாட்டு பக்தி மார்க்கத்தில் கதைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவான், தியானம் பண்ணுவான். உட்காந்து தியானம் பண்ணி அந்த கடவுள் வர்ற வரைக்கும் வேண்டிக்கொண்டே இருப்பான். அது ஒரு கடுமையான தியானம். அந்த மாதிரி தியானத்தை யாரும் பண்ண முடியாது. அப்படியே ஒரு எறும்புகள்லாம் சேர்ந்து கரையான்லாம் சேர்ந்து நமக்கு மேலே புத்து கூட உருவாகிவிடும். அது போய் அதில் பாம்பு கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தியானத்தெல்லாம் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மனிதர்களோ இல்லை அவங்க அசுரர்கள்னு கூட சொல்கிறான். அவங்களாம் நம்ம வித்யாதரன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி உடல் பக்குவப்பட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு வரத்தை வாங்குவான் அவங்க வேண்டுற கடவுள்கிட்ட. பெரும்பாலும் இதில் வந்து மாற்றவர் சிவனாகத்தான் இருக்கும். அதில் பல அசுரர்கள் கதைகளை நம்ம பார்க்குறோம். தாரகாசுரன் அப்படிங்கிறவன் கடுமையான ஒரு தவம் புரிந்து
சிவபெருமான்கிட்ட கேட்குறான், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த வரத்தை அவர் வாங்கினோன்னே, அந்த வரத்தை வாங்கினோன்னே அவன் புத்தி மாறிடு. அப்போ தீர்மானம் வச்சது ஒன்று, செயல்பாட்டில் பிரேக். தீர்மானத்துலேருந்து மாறிட்டான். அவன் வாங்க வேண்டியது அந்த வரம், அதுக்கப்புறம் நம்ம தொடரணும் அதில் அந்த பக்தியிலங்கிறது அவனுக்கு இல்லை, பிரேக் ஆகி போச்சு. அப்போ அன்பு அங்கே பிரேக் ஆகிடுது. உடனே அவன் என்ன பண்ணுறான், வரம் வாங்கும்போது என்ன கேட்குறான் சிவன்கிட்ட, யாருமே என்னை கொல்லக்கூடாது, பிரம்மாவாலையும் கொல்ல முடியாது, விஷ்ணுவாலையும் என்னை கொல்லக்கூடாது. அப்போ யாருமே கொல்லாமல் எப்படி பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு மகனாக யாராவது இருந்தால் கொல்லலாங்கும்போது அவருக்கு மகனே கிடையாது. இதுக்காக மகனாக வந்தவர் தான் முருகப்பெருமான். அவர் அந்த தாரகாசுரனை அழிப்பதாக ஒரு கதை இருக்கிறது. அப்போ அந்த அன்பு ஒரு வன்முறையைத்தான் தூண்டி விடுகிறது அந்த பக்தி மார்க்க கதையிலே. இது நான் உங்களுக்கு கதையில் என்ன இருக்கோ அதுதான் சொல்கிறேன். நடந்துதான் நடக்கலையான்னு எனக்கே தெரியாது. நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய பேர். நம்ம எதை பண்ணாலும் நமக்கு வரம் கிடைச்சிடும் அப்படின்னா, வரம் கிடைச்சா நம்மளை அழிக்கிறதுக்கு தான் அந்த வரம். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாமையே நம்ம பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு நிறைய காசு வேணுங்கிறோம். காசு வந்தால் என்ன ஆகும் அதுக்கப்புறம் தான் தெரியும். வந்ததுக்கு பிற்பாடு தெரியும். அது எத்தனை பேரை நம்மளை சுற்றி ஒரு பலாச்சோடையை எப்படி ஈக்கள் மொய்க்குதோ அந்த மாதிரிக்கு மொய்க்க வைக்கும். யாரெல்லாம் நம்ம மேலே அக்கறையாகவும் அன்பாக இருந்தார்களோ அவர்களை வெறுக்க தொடங்குவார்கள். இதெல்லாம் வயசானதான் தெரியும். நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னா அவங்களெல்லாம் யாரும் வெளில சொல்ல மாட்டாங்க யாரும். அப்போ அன்பு சில நேரத்தில் வன்முறையாக மாறிவிடுகிறது. அதுவே இவனையே அவங்களையே அழித்து விடுகிறது. அப்படிங்கிறது தான் கதையின் மூலியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நம்ம கரெக்டாக தான் கதை எழுதியிருக்கான், நாம் தப்பாக அதை உபயோகிக்கிறோம். காசியப்பர் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு பசங்க பிறக்கிறானுங்க. அதில் அது சூரபத்மன் தான் பிறக்கிறான். அந்த காசியப்பன் அந்த பரம்பரையில் வந்தவன் தான் சூரபத்மன். அந்த சூரபத்மனை யார் அழிக்கிறா, முருகப்பெருமான் தான் அழிக்கிறான். அவனும் பெரிய வரம் வாங்குறான். அவனை அழிக்கிறதுக்குன்னே முருகப்பெருமானை வேல் வாங்கிக்கிட்டு இங்கே அந்த சிக்கலில் போய் வாங்கிட்டு அந்த வேல் வாங்குற இதை போய் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் இப்போல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும். நான் போன காலத்தில் 15,000 பேர் வந்தான். அந்த வேல் வாங்கினோடனே அந்த சாமி மூர்த்திக்கு வேர்க்கும். வேர்வேனா அப்படியே பொலன்னு கொட்டும். அதில் எடுத்து ஒரு பூவில் எடுத்து கொடுப்பான். அதுக்காக போவான். என்னமோ இவன் வாங்கின மாதிரி ஒருத்தனை கையை நீட்டிட்டு அங்கே அவ்வளோ கூட்டம் நெரிசலில் நின்று வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது சிக்கல்ங்கிற ஊரில் அந்த மாதிரியான சொல்லப்படுகிறது. கடைசியில் அவ்வளவு அன்பு மிகுதியிலே தான் பக்தி செய்து ஒரு வரத்தை வாங்குகிறான் சூரபத்மன். அவன் அழிக்கப்படுகிறான் வன்முறையிலே. வரம் கொடுத்தவனே அவனை அழிக்கிறான். அந்த மாதிரி தான் அன்பு கதைகள் எல்லாமே பக்தி மார்க்கத்திலே இருக்கிறது. இது நிறைய நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி பைபிள் ஸ்டோரியில் கூட பைபிள் எல்லாமே உங்களுக்கு அன்பு தான். அவர் அன்பு தான் முத சொல்லிக்கொண்டே வருகிறார். என்ன சொல்லப்போனால் அவருடைய காலத்துக்கு முன்னாடியே இருந்தது தான் பைபிள். பைபிளுங்கிறது ரொம்ப லேட்டாக, அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கெல்லாம் பேர் ஓல்டு டெஸ்டமெண்ட். இவர் பண்ணதெல்லாம் இப்போ நியூ டெஸ்டமெண்ட். அவர் காஸ்பல்னு பேர். அதுக்கு அவர் வந்ததுக்கு பிற்பாடு நான் தேவனுடைய மைந்தன் அவர் சொல்லி அன்பை தான் செலுத்துகிறார் எல்லாருக்குமே. அந்த மாதிரி தான் அந்த கதைகள் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் கதை ஃபுல்லாக படிங்க. அவர் ஒரு ஆலயம் மாதிரி ஒரு இடத்த வச்சுருக்காரு. அதில் தான் அவர் ப்ரீச் பண்ணுறாரு. அந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறதாக சொல்லுகிறார். அந்த சர்ச்சுக்கு யார் வராங்களோ அவங்களுக்குலாம். அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, நிறையா கூட்டம் வருதுன்னா வியாபாரம் பண்ணுறான். அந்த வியாபாரம் அங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்து பார்க்குறாரு. ஒருத்தனு கேட்கல. ஒரு நாள் பெரம்பு எடுத்துகிட்டு எல்லாரையும் அடித்து வெளியில் அனுப்புகிறார். அவர் எவ்வளோ அன்பானவர். தன்னை சிலுவையில் போடும்போது என்னவா சொன்னார். ஆனால் அதே இயேசுநாதர் வன்முறையிலையும் இறங்கியிருக்காருங்கிறது அந்த கதையில் இருக்கிறது. அப்போ அன்பு அப்படிங்கிறது சில கலாச்சாரத்துக்கு கூட ஒத்து வரலாம், நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறதையும் நாம் இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. பக்தி மார்க்க கதைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக கதை போயிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சமூகத்தில் அன்பு இருந்தால் எப்படி இருக்குது, பிறர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவதும் அதற்கான காரணங்களாக கட்டமைப்புவதுமே அன்பு. புரிதலின் அடிப்படையில் அனைவருமே சம அளவில் இதனை விரும்புகின்றார்கள். நம்மளுடைய உறவினராக இருந்தாலும் அல்லது அவர்கள் நமக்கு என்ன செய்திருந்தாலும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் எல்லோருக்கும் சம அளவில் அதனை பரப்ப வேண்டும். பௌத்தத்தில் அன்புதான் மகிழ்ச்சிக்கான பெரிய ஆதரவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் எதை படித்தீங்கனாலும் தெரியும். அன்பு என்பது பிற உணர்வுகளோடு எப்போதும் கலந்து இருக்கிறது. அது இருக்குதா இல்லையா? ஆரோக்கியம் இல்லாத இணைப்பால் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நாம் ஒருவரது நற்குணங்களை மிகைப்படுத்துகிறோம். உண்மையாகவோ அல்லது கற்பனையாகவோ அவர்களின் குறைபாடுகளை மறுக்கிறோம். இதுதான் உள்ள நடக்குது.
ஒருத்தர் மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோம்னா அவன் நம்ம அன்பு செலுத்துறதுனால அவன்கிட்ட தவறான விஷயங்கள் இருந்தால் கூட அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. அவனை மாற்றணும் கூட மாற்றணும்னு நினச்சிட்டோம்னா அன்னையிலேருந்து வன்முறை தான். அதை நம்ம ஜீர்ணித்து கொண்டு தான் வாழ வேண்டும் அவனோட. இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் அன்பில் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நம்முடைய பாரத கலாச்சாரத்திற்கு இது எந்த அளவுக்கு ஒத்து வருது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. நம்மை நாமே நேசிக்கவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அன்புலையும் வருகிறது. இப்போ நம்ம உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், உண்மையான அன்பு பிணைப்பில் எழுந்த திருமணத்தில் பிரிவு என்பதற்கே வாய்ப்பு இல்லை. இதுதானே திருமணம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரிவு இருக்கக்கூடாது. இல்லாமல் இருக்காங்க, ஆனால் அன்பாக இருக்காங்களா? அந்த ஏரியா அதுக்கு அவங்க குழந்தைங்களை கேட்டால் தான் தெரியும் அவங்க அன்பாக தான் இருந்துட்டு இருக்காங்களான்னு. ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் 2 பேரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்றி தங்களால் நிச்சயிக்கப்பட்டதோ பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ ஒருவரை மற்றொருவர் காக்கும் பட்சத்தில் எதிர்கால கட்டத்திலும் பிரிவுகள் வர வாய்ப்பில்லை. ஆனால் விவாகரத்து என்பது இக்காலத்தில் சகஜமாக பல தம்பதியரை ஆட்கொண்டு விட்டது. காதல் திருமணத்தில் மட்டுமின்றி மற்ற திருமண பந்தத்திலும் சில வருடத்திலேயே வீட்டுக்குள் தனித்து வாழ பழகிய பலரும் அன்றிலிருந்தே பிரியாமல் வாழ்வதாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றனர். விவாகரத்து என்ற சட்டபூர்வமான சடங்கை சந்திக்க விரும்பாமைக்கு காரணம் சமூகத்தில் அந்தஸ்து குறைந்துவிடும் என்ற மனோநிலையோ அல்லது மீண்டும் ஒரு போலியான வாழ்க்கைக்கு அடுத்த சேர்க்கையும் வழிவகுக்குமோ என்ற அச்சமும் கூட இருக்கலாம். திருமண பந்தத்தில் ஒருவர் மீது இன்னொருவருக்கு இருக்கும் அர்ப்பணிப்பும் அக்கறையுமே நோக்கமாக இருப்பின் வாழ்க்கை ஒப்பந்தம் முறிந்து போவதற்கான சாத்தியம் எக்காலத்திலும் இல்லை. அது முடியுமா? நடக்குதா? நடைமுறையில் யதார்த்தத்தில் அதுதான். கணவன் மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் மனைவி கணவனின் நோக்கமறிந்து வாழ்வதுதான் இருவரின் உறவுக்கு இலக்கணம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு சாமியை பார்க்கறதுக்கு வர்றான். அவருடைய டிசைப்பிள் அவன் நீண்ட காலமாக. அவர்கிட்ட வந்து சொல்கிறான், சுவாமி நான் என்னோடய காதலியை நான் திருமணம் செய்து கொள்ளலான்னு இருக்கேன், என்னை ஆசீர்வதிங்களா. இப்போ லேட்டஸ்ட் இதெல்லாம் இந்த மாதிரி சாமியெல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களாம் அட்வைஸ் கொடுப்பாங்க நமக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சாமி. நம்ம சாமியார் கூட கொடுக்கலாம். நம்ம நீங்கள் போனீங்கன்னா அவர் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், குருஜி அவர் கேட்குறாரு, சரி ஏன் நீ அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பதில் சொல்கிறான் அவன், குருஜி அழகான பெண் இவள், முதல்ல எடுத்தோன்னே இவளுக்கு அழகு இருக்கிறது, நல்லா அலங்காரம் பண்ணிக்க கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இவளுடைய தகப்பனார் பெரிய வியாபாரி, நிறைய சொத்து உள்ளது, சில கார்கள் வைத்துக்கொள்ளும் அளவிற்கு பணக்காரர். அதனால் அவளை நாம் திருமணம் செய்து கொண்டால் ஒருவேளை நான் சம்பாதிக்க முடியாவிட்டாலும் கவலை இல்லை, எனது வாழ்நாள் சந்தோஷமாக கழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ காதலியை என்ன செய்கிறான், அவர்கிட்ட தனியாக வந்து பார்த்துட்டு இதெல்லாம் சொல்கிறான். அவர் உடனே உன் காதலியை அனுப்புனா அவர்கிட்ட பேசணுங்கிறாரு அந்த சாமியார். அது வராண்டாவில் இருக்கா. அவள் வந்தோடனே நீ வெளியில் போடணும்னு அவனுக்கு சொல்லிடுறாரு. அவள்கிட்ட மட்டும் கேட்குறாரு, ஏன் நீ இவனை திருமணம் செய்து கொடுக்குறாய் அப்படின்னு கேட்குறான். அவளும் மனம் விட்டு சொல்கிறார், என் காதலர் நாகரிகமானவன் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லா ஸ்டைலாக இருப்பான், பண்பாக இருப்பான், 4 பேர் பார்த்தா டீசெண்டாக இருப்பான், பண்புடையவன், நகைச்சுவையாக சந்திக்கும் போதெல்லாம் பேசுவார். இது கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாமையே முன்னாடியே முடிவு எடுத்திருக்காவ. நிறைய சம்பாதிக்கிறார், அதனால் என்னை சந்தோஷமாக வைத்திருப்பார், மேலும் அழகாகவும் இருப்பதால் திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டேன் அப்படிங்கிறான். இது ரெண்டுலேயும் ஒரு முக்கியமான விஷயத்தை 2 பேருமே வெளிக்காட்டிக்க தெரியாமையே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அவர் தான் கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறார். ஒருவர் விருப்பத்தை மற்றவர்கள் பூர்த்தி செய்வார் என்ற வியாபார நோக்கத்தால் சேர்ந்த திருமண ஒப்பந்தம் அப்படின்ட்டார் அவர். அவன் என்ன கொடுப்பான், அவன்கிட்ட என்னென்ன இருக்குது இப்போ அப்படிங்கிறதான் அவள் சொல்லி கொண்டு இருக்கிறா. இவன் அவளை கல்யாணம் பண்ணால் நாளைக்கு நம்ம எப்படி இருக்கலாம், அவள்கிட்டருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான். நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறது அங்கே இல்லை. இது அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு, இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அந்த சாமியார் உண்மையிலே அவர் எழுதியிருக்காரு. இதை ஒரு சாமியார் எழுதுனது தான் அது. அதனால் திருமண பந்தம் காதலோ நிச்சயமோ திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்கும் மணமக்களே, உங்களை கைப்பிடிக்க போகிறவர் எப்படி சந்தோஷத்தை தருவார் என்று யோசிக்காதீர்கள். அவருக்கு நீங்கள் எப்படி சந்தோஷத்தை தரப்போகிறோம் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்.
அதனால தான் எந்த உரமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், போக போக அதில் இருக்கிற குறைகளும் நிறைகள் குறைந்து குறைந்து குறைகள் மெதுவாக வளர்ச்சி அடைந்து ஒரு நேரத்தில் இது வேண்டாம் அப்படிங்கிற வெறுப்போடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்போங்கிறது தான் அன்பு நமக்கு எடுத்து கூறுகிறது. எக்ஸ்பெஷலி பாரத நாட்டில் இந்த மாதிரி நிறையா நீங்கள் படிக்கணும்னா என்கிட்ட உறவும் தெளிவும்னு நான் ஒரு புக்கு போட்டேன் ஒரு 20 years பேக். அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக தான் அதில் இருக்குது. நான் வேணால் என்னோடய நெட்டில் கூட இருக்குது, நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த அன்பெல்லாம் என்ன லட்சணத்தில் எங்கே பிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி மாற்றங்கள் தான் வாழ்வின் சுவாரஸ்யம். எப்பயுமே நாம் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. மாற்றங்களை கண்டு அச்சப்பட தேவையில்லை. நம் பயத்தை வலிந்து துரத்த முடியுமா? வாழால் கூட நாம் வெட்டி நம்ம பயத்தை தூக்கி எறியவே முடியாது. எப்போ நம்ம பயத்தை நம்ம உடம்புலேருந்து எடுக்க முடியும்? நமக்கு விருப்பத்தை நிறைவேற்றணுங்கும்போது அது நிறைவேறுமா அப்படிங்கிற பயம்தான் இருந்து கொண்டு உள்ளே இருக்கிறதே விருப்பு வெறுப்புக்கு காரணமே அந்த பயம்தான். அந்த பயத்தை வென்றவர் தான் பகவான். அதனால தான் அவர் மகாவீரர். அதனால் வாழ்க்கையிலே அச்சம் நம்மை எப்போ பார்த்தாலும் வேறு ரூபத்தில் விருப்பு வெறுப்பாக நம்மை அண்டி நம்மிடம் பிழைத்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதனால் அன்பு மட்டும் தீவிரமாக மலர்ந்திருந்தால் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களில் விழுந்து எழுந்தாலும் பயணம் சுகமாக அமைந்துவிடும். வெறு அருமையான ஒரு கான்செப்ட் தான் அன்பு, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இயல்பில் நம்ம அப்படி தான். ஆன்மாங்கிறது அன்பின் வழியது உயிர்நிலை. இதை புரிந்து கொள்ளாமல் நமது பாதுகாப்பை பற்றியே கவலை கொண்டு இருப்பதனால்தான் அச்சம் என்பது அடிப்படை உணர்வாகிவிட்டது. இவ்வளோ அன்பின் வழியது உயிர்நிலையாக இருக்கக்கூடிய உயிர் இவ்வளோ நாள் என்ன பண்ணிச்சு? அன்பாக இருந்துச்சா? எங்கேருந்து விருப்பு வெறுப்பு இதுக்கு வந்தது? அப்போ அந்த விருப்பு வெறுப்பை நம்ம நீக்கணும்னா, அன்பாய் மறுபடியும் மாறணும்னா, மாறி நம்மளால் இருக்க முடியுமா? வி ஆர் சாண்ட்விச்டு வித் புத்கல். அதுதான் இன்றைக்கி உயிராக இருந்து கொண்டு இருக்கிறது நமக்கு. அன்புங்கிறது தூய ஆன்மா. ஆனால் நாம் தூய ஆன்மா இல்லை. நாம் ஏதோ பூசிகிட்டு இருக்கோம் மேலே சேரு மாதிரி. இதுதான் ஆன்மான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன காட்சியில் பார்த்தாலும், என்ன ஞானத்தில், அதாவது அறிவில் பார்த்தாலும், தரிசனத்திலேயோ ஞானத்திலேயோ நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம் புரிதலாக? இது ரெண்டுமே தூய அன்பினால் வரக்கூடிய ஒரு புரிதலாக இல்லை. அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுலேருந்து நம்ம வரணும்னா வேறு டூல் தான் நமக்கு தேவைப்படுகிறது. புறத்தில் நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கு அன்பு மட்டுமே வைத்து கொண்டிருந்தால் முடியல. இத்தனை நாள் நம்ம துன்பப்பட்டுட்டு தானே இருக்கோம். சந்தோஷமாக எத்தனை பேர் இருக்கீங்களா அவங்களே வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி ஒரு ஆளை இந்தியாவில் பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் மாதிரி மகாவீரரையும் யாரையும் பார்க்கல போல இருக்குது. அதனால தான் அவர் அகிம்சையை தூக்கி அதில் வைக்கிறார். நீங்கள் அகிம்சையை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். நான் சொன்ன இதோட 3 கதை என் வாழ்க்கையில் நடந்தது சொன்னேன். முதல்ல ஒரு ஆளை அடித்து தூக்கி போட்டது பயங்கரமான வன்முறை. அடுத்தது அதே மாதிரி வரும்போது நான் என்ன மாற்றிக்கிட்டேன், அவனை எப்படி பேசி தீர்க்கணுமோ அந்த பஞ்சாயத்துலேயே அவனை சரி பண்ணி அனுப்பிட்டேன். அங்கே சகிப்புத்தன்மை கூட சகிப்புத்தன்மை கூட வரணும்னா நம்ம யாரையும் இம்சை பண்ணக்கூடாதுங்கிற தீர்மானம் இருந்தால்தான் வரும். இது உங்களுக்கும் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையாக மலர்ந்திருக்கும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதெல்லாம் கூட நீங்கள் இப்போ கழுவேற்றம்னு நம்ம பார்க்குறோம். கழுவேற்றத்தை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். இதெல்லாம் மதுரையில் பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் காலத்தில் நடந்தது. அந்த நின்ற நீர் நெடுமாறன் அவன் பேர். சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்திற்கு திருப்பிய நிலையில் திருஞான சம்பந்தர் மற்றும் சமணர்களுக்கு இடையே அனல்வாதம் புனல்வாதம் நடைபெற்றதாகும். அவங்க யார்? திருஞான சம்பந்தர், அப்பர், இவங்கெல்லாம் 4 பேர் யார்? அன்பின் உருவம். அவங்க என்ன எழுதியிருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துருக்கீங்களா? அனல்வாதம் புனல்வாதம் ஃப்ராடு மொத்தமே நடந்தது. அவங்களாம் அன்பானவங்க, ஆனால் புலவர்கள். அதனால் நீங்கள் புலவர்களாம் தயவு செய்து அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும். அன்பின் வழியில் நீங்கள் என்னத்தை எழுதினாலும் அனல்வாதம் புனல்வாதம் தான் ஒரு நாளைக்கு. அதனால் அனல்வாதங்கிறது என்ன? நமக்கு எது நீங்கள் பாடணுங்கனாலும் அந்த பாட்டை ஒரு ஏட்டில் எழுதியிருப்பாங்க, ஒரு பனை ஓட்டில். அதை நெருப்பில் இடுவாங்க. நெருப்பில் இட்டுச்சு எரிஞ்சு போச்சுன்னா அது யூஸ்லெஸ். அந்த தத்துவமோ அந்த பாடலோ நமக்கு வழிகாட்டியாக இருக்காது. அப்போ அவங்களுடைய ஏடுகள்லாம் பச்சையாகவும் இருந்திருக்கு, அதில் வேறு கெமிக்கல்ஸை கோட் பண்ணி அது மேலே
கோட்டிங் அடித்து தூக்கி போட்டு அது எரியாமல் பண்ணியிருக்கிறான். இந்த ஃப்ராடெல்லாம் அப்போ நடந்திருக்கு. புனல்வாதம் கூட ஆற்றில் தூக்கி போடுறது, அது எதிர்த்து வந்ததுன்னா நமக்கு கைக்கு கிடைக்கும். எது ஆற்றோடு அடிச்சுட்டு போச்சுன்னா அதுக்கெல்லாம் கூட அதில் சில வெயிட்டான பொருள்களெல்லாம் வைத்து போட்டதாக கதைகள் இருக்கின்றன. இத்தனையும் நடந்ததுன்னு நாம் இன்றைக்கும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். நாம் ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒரு நூல்கள்லையாவது கழுவேற்றத்தை பற்றி நாம் எழுதியிருக்கிறோமா? அவங்க இதை செய்துட்டு கழுவேற்றம் செய்தோன்னு பாடல் வரைக்கும் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. கழு மரம் இருக்கிறது. சில கோயிலுக்கு போனால் கழுவேற்றத்தை பற்றியான தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் நம்ம சமணர்கள் இலக்கியங்களில் இருக்கா? எதுலேயுமே இல்லை. அப்படின்னா நாம் எந்த பாதையில் நடக்கணும் அப்படின்னு நம்மளுடைய அந்த முனிவர்கள் தனக்கு ஏற்பட்ட சக முனிவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கழுவேற்றத்தை கூட யாரும் எழுதவே இல்லை. ஏன்னா நாட்டில் நான் கஷ்டப்பட்டேன், இவங்களால நான் தாக்கப்பட்டேன்னு சொல்கிறத கூட விரும்பாத அகிம்சையிலே நாம் பயணித்திருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ சமணர்களுக்கு மிக மிக முக்கியமானது அன்பா அகிம்சையா அப்படிங்கிற ஒரு டிபேட்டு நமக்கு எப்பயுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பகவத்கீதையை எடுத்துட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே டாப் கிளாஸ். அவங்களுக்கு பைபிள் மாதிரி. பகவத்கீதையில் என்ன, எந்த நேரம் ரணபூமியில் போய் பகவத்கீதை பேசுவதாக வியாசர் எழுதியிருக்கிறார். ஒரு ரணபூமியில் போய் அதில் பேசக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆனால் அருமையான வழிகாட்டல். அதில் ஒன்றும் நாம் தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. அகிம்சை அதுதான் மொத்தம் 10.5 சாப்டரில் 5வது ஸ்லோகத்தில் இருக்குது. அகிம்சை, அடக்குமுறை இல்லாமை, சமநிலை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ் மற்றும் பழி இவ்வாறான பல வகையான குணங்களும் அனைத்து உயிர்களிலும் தோன்றுகின்றன. அவை அனைத்தும் என்னிடமிருந்தே உருவாகின்றன. கடைசியில் போட்டு விட்டான் அவன். இருந்துட்டு போகுது, யார்கிட்ட போகிறேன், என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் சொல்ல போகிறேன். அதேமாரி கிருஷ்ணன் சொல்லுகிறார், நம்ம பகவான் தான். அந்த அடிப்படையில் நம்ம பகவானாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அகம்பாவம் 13.8 அடுத்ததுக்கு போனீங்கன்னா அகம்பாவமின்மை, பொய் ஆடம்பரம் இன்மை, அகிம்சை, அங்கேயும் அகிம்சைங்கிற வார்த்தை போகிறார். அடக்குமுறை இல்லாமை, வார்த்தை நல்லா கவனிக்கணும். அடக்குமுறை இல்லாமை, பொறுமை, நேர்மை, ஆசானை பணிதல், தூய்மை, மன திடப்பு, திடமாக இருக்கக்கூடிய மனம் மாறாமல் இருக்கிறது, தன்னடக்கம், இவை அனைத்தும் ஞானத்திற்குரிய குணங்களாகும். இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சா கூட ஞானம் வரும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதேமாதிரி 16.2 16வது சாப்டரில் 2வது ஸ்லோகத்தில் அகிம்சை வருது. முதன்மையாக மனநிலையாகவும் தெய்வீக குணமாகவும் வரையறுக்கப்படுகிறது. இது வெறும் உடல் செயலின்மை அல்ல, பிறருக்கு தீங்கு விளைவிக்காத மனநிலை. கரெக்டாக சொல்கிறான். அதாவது பகைமையின்மை என்பதை முக்கியமாக கவனிக்கிறது. அப்போனா எண்ணத்திலேயே அகிம்சை இருக்கணும்னு பகவான் கிருஷ்ணனே சொல்லியிருக்கிறான். போர்க்களத்தில் அமர்ந்திருந்தாலும் கீதை உண்மையான அகிம்சை என்பது நோக்கத்தில் தீங்கிடக்காமையாகும் அப்படிங்கிறது தான் அந்த போர்க்களத்திலே அவன் சொல்கிறான். எண்ணத்திலே உனக்கு இருக்கணுங்கிறான். அப்போ போர்க்களத்தில் என்ன நோக்கத்தில் வந்திருக்காங்க, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆனால் பகவத்கீதை நல்ல அருமையான ஒரு வழிகாட்டுதல். அதை நம்ம இன்றைக்கே எல்லாரும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அது எந்த இடத்துல தீர்மானமாக சொல்லப்படுகிறது? சில சூழ்நிலைகளிலே நீதி காக்கும் கடமைக்காக அந்த 16 சாப்டரில் இதை போட்டு விட்டான் கடைசியில். சில சூழ்நிலைகளில் நீதி காக்கும் கடமைக்காக, உதாரணமாக போராடுதல், போரிடுதல், செயலில் ஈடுபடுவது அவசியமாக இருந்தாலும் உள்ளார்ந்த சமநிலையை காக்க வேண்டும். இது எப்படி அதை கொண்டு வர்றதுனே தெரியல. அந்த இடத்துல தான் 16வது ஸ்லோகம் 16வது சாப்டரில் 2வது ஸ்லோகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் இருக்கும், நீ வந்து போரிட போனால் கூட நீதியை காக்கிறதுக்காக, கடமையை காக்கிறதுக்காக நீ போனாலும் அது அவசியம்தான். அப்படி இருந்தால் கூட நீ வந்து சமநிலையோடு காக்க வேண்டும். ஒருத்தனை கொல்றதுக்கு சமநிலையாக எப்படி போக முடியும்? அது எப்படி ஹிம்சை இல்லாமல் கொண்டு வர முடியும்? இது எந்த கர்மா தியரியில் வருது ஒன்றும் புரியல. அவங்களாம் சொல்கிறாங்க, நானும் படித்து பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பகவத்கீதை, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அவனும் வலியுறுத்துறது அகிம்சையை தான். இந்த ஒரே ஒரு பாடலை வச்சு தான் அத்தனை கௌரவர்களும் அந்த அத்தனை பேரையும் காலி பண்ணிவிட்டு இவங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறான் அதில். அப்போ நோக்கத்தில் அன்பு இருக்குது, சமநிலை இருக்குது. ஆனால் பிரயோகத்தில் என்ன இருக்கிறது? எண்ணம் சொல் செயலிலே வன்முறை இருந்திருக்கிறது. அப்போ அன்பு
நிலைநாட்டணும்னா கூட அகிம்சை தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையைத்தான் சமணம் அங்கங்கே எடுத்து கூறுகிறது. இதை நாம் புரிந்து கொண்டு அடுத்த கிளாஸில் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன புரியுதோ, நீங்கள் இதுக்கு தகுந்தாப்பில் வேறு என்ன தரவுகள் தருகிறீர்களோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம். தீர்மானத்தில் இதை வச்சுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத. மிக்க நன்றி. இன்றைக்கு இந்த உறவை நாம் முடித்துக்கொள்வோம். அற்புதம் ஐயா, அற்புதமான ஒரு நிகழ்வு. மிகவும் ரசித்து கேட்டுக்கொண்டு